நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சென்னையில் ஒரு முக்கியமான கூட்டம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. நியாயமான தொகுதி மறுவரையறையை வலியுறுத்தி ஒரு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதில் தமிழ்நாடு தவிர்த்த 3 மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள், கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர், அதே மாதிரி இந்தியா முழுக்க 7 கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த கூட்டம் இந்தியாவுக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புது, இந்த கூட்டம் அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தொடர்பாக வந்து நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, அணி சேர்க்கும் ஸ்டாலின் அசையுமா டெல்லி அப்படிங்கிற புள்ளியில தான் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நகர்த்து இருக்கிறோம். கருத்துரையாளர்களை வந்து அறிமுகப்படுத்திடலாம். அரங்கத்திலிருந்து எழுத்தாளர் ராம்கி நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். நேரலையில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய திரு இனியன் ராபர்ட் நம்மோடு இணைகிறார். வணக்கம் இனியன். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதல்ல வந்து எழுத்தாளர் ராம்கி கிட்ட இருந்து தொடங்கலாம். ராம்கி சார், இந்த ஒரு பல மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் வந்து ஒரு இடத்துல சந்திச்சு பேசுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கடந்த காலங்கள்லையுமே வந்து இங்க நடந்திருக்கு. பல விஷயங்கள் தொடர்பாக வந்து பேசியிருக்கிறாங்க. நிதி பங்கீடு, மாநில உரிமைகள் தொடர்பாக நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்படியான ஒரு விஷயம் வந்து நடக்குது. மாநில முதலமைச்சர்கள் ஒரு இடத்துல சந்திச்சு பேசுறது. 4 மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் வந்து இங்க இருக்கிறாங்க, முதலமைச்சர் ஸ்டாலினையும் சேர்த்து. அது போக கர்நாடகாவில இருந்து துணை முதலமைச்சர் DK சிவகுமார் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 5 மாநிலங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த இதை வந்து எப்படி பாக்குறீங்க? கூட்டாட்சிக்கான பல விஷயங்கள் அவங்க பேசுனது வந்து மாநிலங்கள் தங்களுக்குள்ள உரையாட தொடங்கணும் அப்படிங்கிறது நீண்ட காலமா பேசப்பட்ட ஒரு விஷயம். மறுபடியும் வந்து இது திரும்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இந்திய கூட்டாட்சியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? முதல்ல நான் இந்த பாஸ்ட்ல என்ன நடந்ததுங்கிறத கொஞ்சம் நேரம் அப்படி பார்த்துட்டு திரும்ப பிரச்சனைக்கு வந்துடுவோம். இந்த மாதிரி மாநில முதல்வர்கள் வந்து சேர்ந்து கூட்டுறதுங்கிறது வந்து கடந்த காலம் நடந்திருக்குது. இப்போ ஒரு சில மாநிலங்கள் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு இருந்தபோது என்ன பண்ணுவார், அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக மகாராஷ்டிராவுக்கு விசிட் பண்ணுவார். ஸோ மகாராஷ்டிரா முதல்வர்கள் ஆந்திரா முதல்வர் சந்திப்புலாம் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாலாம் நடக்கும். சில பிரச்சனை ரீதியான சில பிரச்சனைகள் வரும்போது, இப்போ காவிரி பிரச்சனை வரும்போது அப்போ வந்து மாநில முதல்வர்கள் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி சென்சிட்டிவான இடத்துல முதல்வர்லாம் வந்து பேச மாட்டாங்க. ஒரு டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், புது திட்டங்களை ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்ல பேசுவாங்க. பிரச்சனைன்னு வரும்போது அவங்க மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணுவாங்க. பட் பொதுவாகவே தென்னிந்திய மாநில முதல்வர்கள் ஏன் கூடி பேசக்கூடாதுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு 100 ஆண்டுகளாகவே இருந்து வந்துருக்குது. அது சென்னை மாகாணமாக சேர்ந்து இருக்கும்போது முதலாக ராமகிருஷ்ணகிட்டே தான் அந்த இனிஷியேட் எடுத்தார். அவர் வந்து கர்நாடகாவோட முதல் காங்கிரஸ் அல்லாத ஒரு முதல்வர். அவர் முக்கியமாக ஜனதா தளத்தோடைய மிகப்பெரிய தலைவர். ஆக்சுவலாக அவர் ஒரு இனிஷியேட் எடுக்கிறார். ஏன்னா அது வரைக்கும் வந்து அவர் காங்கிரஸுக்கு எதிரான சக்திகள்லாம் இருக்கும்போது அதெல்லாம் நம்ம வந்து அது ஒருங்கிணைக்குங்கிற அந்த அரசியல் அது ஒரு பக்கம் ஒரு இருந்துகிட்டே தான் இருக்குது. NT ராமராவ் இருக்கார், மற்றவங்கலாம் வந்து காங்கிரஸுக்கு எதிராக ஒரு ஒருங்கிணைப்பு செஞ்சு தான் இருக்காங்க. பட் முதல்வர்களாக ஆட்சியில் வந்த பிறகு அவங்களுக்குள்ள சிக்கல்கள், எப்படி டெல்லியுடைய அதிகாரத்தை எதிர்த்து எப்படி நிற்கிறது, மாநில நலனுக்காக எப்படி பேசுறது அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது நாம் ஏன் ஒரு CM கவுன்சில் ஒன்று பண்ணக்கூடாது அப்படி பேசி, இது ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம். ஆக்சுவலாக அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். அப்படிதான் பண்ண ராமகிருஷ்ணன். அப்போ வந்து தமிழ்நாட்டில் MGR, அவர் ஆந்திராவில் NT ராமராவ்லாம் இருந்தபோது கூடி பேசணும் அப்படிங்கும்போது அவங்க பேசின விஷயம் என்னன்னா, அவர் ரொம்ப கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணார். எப்படின்னா, நான் வந்து இந்த ஃபெடரல் ஸ்டேட்டில் தான் இருக்கேன் ஒரு மாநில முதல்வராக. அப்போ டெல்லியில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்குது, அதெல்லாம் எதிர்க்கல. ஒரு மாநில முதல்வராக நான் எல்லாரையும் அரவணைத்து தான் செல்லணும்னு நினைக்கிறேன். சில அதிகாரங்கள் மத்தியில் டெல்லி சர்க்கார்கிட்ட இருக்குது, அதை வந்து மாநிலத்துக்கு கொண்டு வர்றோம். அது மட்டும் இல்லாமல் நான் அந்த அதிகாரத்தை பஞ்சாயத்து ராஜ் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற அதை விஷயத்த சொன்னார். நாங்கள் ஏதோ எங்களுக்கு கொடுங்க அந்த அதிகாரம் அப்படின்னு நாங்கள் கேட்கல. நான் வந்து குக்கிராமத்தை வரையும் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நாங்கள் வந்து இந்தியாவிலே நாங்கள் வந்து சவுத் ஸ்டேட்ஸ் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அது பாசிபிளாக இல்லைங்கிறதுக்கு அதை பற்றி பேசுகிறோம். இது வந்து கம்ப்ளீட்லி இது வந்து டெல்லிக்கு எதிரானது கிடையாது அப்படிங்கிறலாம் ஒரு தெளிவுபடுத்தி விட்டு தான் அந்த ஒரு கவுன்சில் கூட்டாரு. பட் அதை வந்து அப்போ இருந்த இந்திரா காந்தி அரசாங்கம் வந்து வேறு விதமாக தான் எடுத்துட்டாங்க. அது வந்து இது தேச நலனுக்கு எதிரானதெல்லாம் பேசினாங்க. பெரிய கான்ட்ரவர்ஷியலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு எந்த விதமான இனிஷியேட்டிவ் எடுக்கப்படவில்லை. அரசு கலைக்கப்பட்டது. ஆமாம், அதை கலைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து வந்து அதை பற்றி ஒரு இனிஷியேட்டிவ் ரொம்ப யோசிச்சாங்க. இன்ஃபேக்ட் ஐக்கிய முன்னணி ஆஸ்திரேலியா இருந்த போது கூட, தேவகோடா இருந்த போதும் சரி, அதுக்கப்புறம் நிறைய பேர்கள் வந்து மாநில கட்சிகள் மத்தியில் அதிகாரத்தில் இருந்த போது கூட இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் அதை எடுக்கிறதுக்கு யாருமே நினைக்கல.
பட் ஒரு இனிஷியேட்டிவா நான் பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியமான இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி கூட்டு நடவடிக்கை கொடுங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஒரு இதை மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும். இன்னைக்கு லேட்டானாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் முன்னெடுக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். இதில் பேசப்படக்கூடிய விஷயங்களும் முக்கியமான விஷயங்கள் தான் பேச வேண்டியது. ஆனால் இதை எப்படி எடுத்துட்டு போடுங்கிறது எனக்கு ஒரு மாற்று இதை கருத்து இருக்கு. ஏன்னா இதை வந்து இது முழுக்க அரசியல் பிரச்சனைகள் சார்ந்த விஷயம். ஆக்சுவலாக ஒரு அரசியல் கட்சிகள் முன்னெடுக்க வேண்டிய விஷயம். இதை மாநில முதல்வர்களாக இது நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கட்சிக்கும் ஆட்சிக்கும் நடுவில் நம்ம ஒரு லட்சுமரியே கிடையாது. ஸோ இந்த டிஃபரன்ஷியேஷனோட போனோம்னா இதுக்கு நிச்சயமா ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வரவேற்பு இருக்கும். நம்ம அந்த அரசியல் தொடர்பா பின்னாடி பேசலாம் சார். இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற விஷயத்துல வந்து முதலமைச்சர் அவருடைய தொடக்க உரையில சொன்னது, இந்த எண்ணிக்கை அப்படின்றது வந்து வெறும் எண்ணிக்கை மட்டும் கிடையாது, நம்முடைய அதிகாரம் சம்பந்தப்பட்டது. இப்போ தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் தொடர்பா இங்க வைக்கப்படுற விமர்சனம், 40 எம்பிக்கள் என்ன பண்றீங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்து வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த 40 எம்பிக்கள் என்ன பண்றீங்க அப்படிங்கிற விமர்சனம் இங்க வைக்கப்படுறதுக்கான காரணம், நம்ம வந்து எண்ணிக்கையில குறைவா தான் இருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம பாதிக்கு பாதி தான் இருக்கிறோம். ஸோ உங்களுடைய வாய்ஸ் வந்து பெரிய அளவில் அங்கே எடுபடாம தான் இருக்கு. ஆனா இன்னும் எண்ணிக்கை குறையும் போது இது என்னவாகும்? அவர் வந்து வடகிழக்கு மாநிலங்களில் குறிப்பா வந்து மணிப்பூரை சுட்டி காட்டார். 2 வருஷமா மணிப்பூர் அமைதி இல்லாம இருக்கு. ஒருவேளை மணிப்பூருக்குன்னு அதிகமான எண்ணிக்கையில அங்க எம்பிக்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா நாடாளுமன்றம் இந்த விஷயத்தை இவ்வளவு லேசா தான் எடுத்துக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம வந்து இந்தியாவினுடைய மாநிலங்களுடைய அதிகாரங்கள் தொடர்பாக பேசப்படும் போதெல்லாம் வடகிழக்கு மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவம் தொடர்பாக வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ சிக்கிம் மாநிலமோ மணிப்பூர் மாநிலமோ அவங்க நம்ம பெருசா கேர் எடுத்துக்கிட்டே இல்லை. அந்த மாநிலத்திலிருந்து ஒருத்தர் வந்து இந்தியாவினுடைய பிரதமர் ஆக முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்து தொடர்ந்து எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்தியாவில் பிரதமராக இருந்தவங்க, பிரதமராக விரும்புறவங்க எல்லோருமே வந்து உத்தரப்பிரதேசத்தை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான காரணம் அங்க அந்த இருக்கிற அந்த 80 அப்படின்ற அந்த பெரிய நம்பர். ஸோ அந்த நம்பர் அப்படின்றது வந்து அதிகாரம் பார்ப்பட்டது. இந்த நம்பர் குறையும் போது நம்முடைய அதிகாரமும் சேர்ந்து குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கும் போது இது மக்கள்கிட்ட போய் சேரும் தானே? இல்லை, நிச்சயமா. அதாவது ஒரு மைனாரிட்டிஸ் நீங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களிலும் பார்க்கும்போது நீங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே வந்து ஒரு மைனாரிட்டிஸ் தான். அங்கேருந்து வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்தால் கூட அங்கேருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து டெல்லியில் ஒரு அதிகாரத்தில் அமர முடியாத நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அது எந்த கட்சியானாலும் இந்த காங்கிரஸோ பாஜக வந்தால் கூட இன்றைக்கி இந்த நிலைமை தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு உண்மையிலே ஒரு உயர்ந்த ஜனநாயக சிந்தனை தான். நான் அதில் நான் மறுக்கிறதுக்கே இல்லை. பட் நம்ம வந்து அந்த கூட்டம் நடக்கும்போது இந்த மாதிரியான கூட்டு நடவடிக்கை குழு அப்படின்னு இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்களை ரெண்டாக பிரிக்கணும். நம்மள மாநில அளவில் என்னென்னலாம் சார்ட் அவுட் பண்ண முடியும், அரசியலாக என்ன சார்ட் அவுட் பண்ண முடியும், அது தனியாக வச்சுக்கணும். இப்போ இதில் மாநில அளவில் மாநில முதல்வர்களாக சேர்ந்து அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் ஒரு அதிகாரமே கிடையாது. ஸோ மாநில முதல் என்னென்னா என்னுடைய ஸ்கீம்ஸ் நான் இங்கே இது பண்ணுறேன், எனக்கு இது டிபெண்ட், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நாங்கள் எடுத்துக்கோம் அப்படிங்கிற அளவு தான் சொல்ல முடியாது. ஒரு அரசியல் தீர்வாக முன்வைத்து, ஏன்னா அப்போ அவங்க வந்து எம்எல்ஏஸ் தானே இருக்காங்க, எம்எல்ஏவோட தலைவர்கள் தான் அவங்க, ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான். ஸோ இப்போ அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக ராஜ்யசபாவில் தான் அவங்களுக்கு ஒரு ஹோல்டு இருக்கு வழிய நேரடியாக எம்பிக்கள் இங்கே நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஸோ அதனுடைய எண்ணிக்கையை குறைப்பதிலோ இல்லை தொகுதி நிறுவனம் அது டீலிமிட்டேஷன் பண்ணுறதுலையோ நேரடியான ஒரு ஹோல்டு கிடையாது. ஆஸ் ஏ சீஃப் மினிஸ்டராக நான் 2 தான் பார்க்குறேன். ஆஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டாலின் அவர்களும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் நான் இந்த 2 பார்க்கும்போது இந்த விஷயங்களை அதிகமாக பேசக்கூடிய தகுதியோ இல்லை பேசுனா தேசிய அளவில் போய் ரீச் ஆகிற தகுதி யாருக்கு இருக்குன்னா சிஎம் ஸ்டாலினோட திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இருக்குன்னு நான் பார்க்குறேன். நம்ம இந்த ஆக்சுவலாக வந்து அவங்க அரசியல் ரீதியான தீர்வுகளையும் வந்து அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. இனியன்ட்ட பேசிட்டு தொடரலாம். இனியன் வணக்கம். இந்த கூட்டத்தை வந்து முதல்ல எப்படி பாக்குறீங்க? ஒரு 4 மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க, இன்னொரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் இருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதிகள் வந்து இங்க அதிகமாவே இருக்கிறாங்க. ரேவந்த் ரெட்டியா இருக்கட்டும், டிகே சிவகுமாரா இருக்கட்டும். காங்கிரஸ் கட்சி இதை எப்படி பார்க்குது? ஒரு மாநில கட்சியா திமுக இதை கையில் எடுக்கிறதுக்கும் ஒரு தேசிய கட்சியா காங்கிரஸ் இதை கையில் எடுக்கிறதுக்கும் வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் கட்ட பார்வை இந்த விஷயத்துல என்ன? காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை எல்லாமே வந்து கூட்டாட்சி தத்துவம் தான். அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசியலமைப்பு சட்டத்துல என்ன கூட்டாட்சி தத்துவங்கள் இருக்கிறதோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்துன்றதுல நாங்க ரொம்ப உறுதியா இருக்கோம். அதன் அடிப்படையில உங்களுக்கு தெலுங்கானாவோ கர்நாடகாவோ இந்த டீலிமிட்டேஷனால தொகுதி மறைவரைனால பாதிக்கப்பட போகிறது என்ற சூழ்நிலை வரப்போறதுனால இவங்க இருவரும் வந்து கலந்துட்டு இருக்காங்க. டிகே சிவகுமாரா இருக்கலாம், அல்லது வந்து ரேவந்த் ரெட்டியா இருக்கலாம். இருவரும் தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய இந்த கூட்டத்துல கலந்துட்டு இருக்காங்கன்றத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷனுக்கான இந்த கூட்டத்துக்கு வைத்திருக்கின்ற பேர் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் தான். நம்ம கேட்கறது வந்து நியாயமான தொகுதி மறைவு தான் நம்ம கேட்கிறோம். நம்ம வந்து டீலிமிட்டேஷனே வேணான்னு சொல்லல. ஏன்னா இன்னொரு பக்கத்துல உங்களுக்கு இந்த பிஜேபியை சார்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா,
இந்த திமுக மற்றும் மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே டீலிமிட்டேஷனுக்கு எதிரான நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்ற கருத்துக்கள் வந்து சமூக ஊடகங்களை தொடர்ந்து எழுதப்படுது, பேசப்படுது. ஆனா தெளிவா விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம டீலிமிட்டேஷனுக்கு எதிராக நம்ம பேசுறோம். நமக்கு டீலிமிட்டேஷன் வேணும்னு தான் நம்ம கேட்கிறோம். ஆனா அந்த டீலிமிட்டேஷன் நேர்மையானதா இருக்கணும் நம்ம திருப்பி சொல்றோம். அதுக்குதான் ஃபேர் டீலிமிட்டேஷன்ற வார்த்தையை வந்து முதலமைச்சர் வந்து காயின் பண்ணியிருக்காரு. அப்போ இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையிலே நம்ம வந்து நம்ம உரிமைகளுக்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ நாளைக்கு யூபிக்கு வந்து 80 தொகுதியில இருந்து 128 தொகுதி உயர்ந்துருச்சுன்ற சூழ்நிலை யோசிச்சு பாருங்க நீங்க. நிச்சயமாக ஒரு பாசிச ஆட்சிக்கு வழிவகுக்கும். இது வந்து நம்ம பிஜேபியை பலமுறை பாசிச கட்சி நம்ம சொல்றோம். நாம ஏதோ போற போக்குல வந்து சொல்லல. நம்ம அதுக்கு உள்ள ஒரு அஜெண்டா இருக்குது. இன்றைக்கு பிஜேபி வட இந்தியாவில தான் வலுவாக இருக்கு. அப்போ வட இந்தியா தன்னுடைய அந்த ஆதிக்கத்தை வந்து கைப்பற்றிக் கொள்வதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் இந்த டீலிமிட்டேஷன் தனக்கு சாதகமா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க, அவங்க நம்புறாங்க. இது வந்து அவங்க நினைக்கலன்னா சொல்ல முடியாது. அதற்கான பல ஆர்குமெண்ட்ஸ் வட இந்தியாவில் நடந்துட்டு தான் இருக்கிறது. ஏன்னா குறிப்பாக உத்தரப்பிரதேசம் என்கிற மாநிலம் தான் உங்களுக்கு ஹாட் சீட் ஆஃப் பிஜேபியாக இருக்கிறது. அப்போ அது வந்து நாளைக்கு எந்த அளவுக்கு அதிகாரத்தை கை கொடுக்க போகின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. எதிர்காலத்துல தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பெரிய ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக இலங்கையுடைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அது தமிழர்களுக்கான உரிமை பறிக்கப்பட்டது என்பது வந்து அடிப்படையிலேயே தொகுதி முறையில ஆரம்பிச்சிருக்கும். சோ டீலிமிட்டேஷன் மூலமா தான் பல கட்டங்களா அது மாறி மாறி வந்து கடைசியில வந்து எந்த உரிமைகளும் இல்லாத சூழ்நிலை இலங்கையில தமிழர் உரிமை பறிக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு 2ஆம் தர குடிமக்களாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுன்னு தான் நான் பாக்குறேன். ஒண்ணு. 2வது, முதலமைச்சர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு ராம்கேசர் சொன்னாரு. அதுல எனக்கு மிகப்பெரிய மாற்று கருத்து இருக்கு. இவங்க எல்லாரும் முதலமைச்சர், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் என்பதை தாண்டி கான்ஸ்டிடியூஷன்ல அவங்க தான் லீடர் ஆஃப் த ஸ்டேட். அந்த மாநிலத்தினுடைய தலைவர், ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக அந்த முதலமைச்சர் தான் இருக்கிறார். அப்போ அந்த மாநிலத்தை வழிநடத்தக்கூடிய அல்லது எதிர்கட்சிகளுக்கு கூட ஒரு பாடம் புகட்டக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய இடத்துலதான் இத்தனை பேர் இருக்கிறாங்க. அது கேரள முதலமைச்சரா இருந்தாலும் பரவாயில்ல, கர்நாடகாவா இருந்தாலும் பரவாயில்ல, தெலுங்கானா பரவாயில்ல, பஞ்சாபா இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ அந்த மாநில மக்களினுடைய உரிமைகளை புரிய வைப்பதற்கான அல்லது அவங்களுக்கு தெளிவை ஏற்படுத்துவதற்கான அதற்காக ஒரு பெரிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இது வந்து ஏதோ ஒரு போறப்போக்கில் நடந்த ஒரு கூட்டமாக நான் பார்க்கல. இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போது. 2வது, இந்த மாநிலங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் பார்லிமெண்ட்ல இருக்கு, நாடாளுமன்றத்துல இருக்கு. நாளைக்கு நாடாளுமன்றத்துல வந்து இது குறித்து ஒரு விவாதமோ அல்லது இதற்கான தீர்மானமோ நிறைவேற்ற பொழுது அன்றைக்கு நாம வந்து யோசிக்க கூடாதுல்ல, ஐயோ அன்னைக்கு நம்ம ஒரு மீட்டிங்க போட்டிருக்கலாம், நம்ம எல்லாம் பேசிட்டோம், ஒரு ஒருமித்த குரலோட எழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடக் கூடாது என்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக ஒரு ப்ரோஆக்டிவாக தமிழ்நாடு அரசு இதை முன்னெடுக்கிறது என்பதை நான் பாக்குறேன். உண்மையிலே இது வரவேற்க வேண்டிய ஒன்றுதான். ஒரு நிமிஷம், இதுல வந்து இன்னொரு பார்வை இருக்கிறதையும் வந்து நம்ம மறுக்க முடியாது. நீங்க வந்து ரொம்ப ப்ரீமெச்சூர்டா வந்து இதை கையில் எடுத்துட்டீங்க. இன்னும் வந்து அதற்கான விஷயங்கள் இங்கே தொடங்கப்படவே இல்லை. அதை தாண்டி வந்து டீலிமிட்டேஷன் நடந்தாலும் தென் மாநிலங்களுக்கான தொகுதிகள் வந்து குறைக்கப்படாது அப்படின்றத வந்து கோயம்புத்தூர்ல நின்று வந்து அமித்ஷா பேசுறார். தென் மாநிலங்களுக்கு நாங்கள் தொகுதிகளை குறைக்க மாட்டோம், இந்த விகிதாச்சாரத்துல தான் அப்படியே தொடரும், இந்த 7.2 அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுக்கு குறையாது அப்படிங்கிற ஒரு உறுதியும் அவங்க கொடுக்கும்போது இது ஒரு தேவையில்லாத அச்சம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது தானே? இல்ல 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 அப்படி இல்ல. இது என்னன்னா, உங்களுக்கு பிஜேபியோட நரேட்டிவ் அல்லது பிஜேபியினுடைய அந்த வளர்ச்சியில அவங்களுடைய செயல் திட்டங்கள் எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு புரியும். அவங்க எந்த மாதிரி அரசியல் பண்றாங்க இந்தியாவில. அப்போ இந்தியாவில உங்களுக்கு இந்த பிமாரு பெல்ட்னு சொல்லக்கூடிய வட இந்திய மாநிலங்கள்ல ஒரு ஹோல்டு அவங்களுக்கு இருக்கு. இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்களுக்கு ஒரு சரிவு ஏற்பட்டிருக்குது. 2029 அது நடந்து விடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. மறுபடியும் பெரும்பான்மையான ஆட்சியில் வரணும்ன்றதா அது எல்லா கட்சிக்கும் இருக்கின்ற ஒரு விருப்பம் அவங்களுக்கு அது இருக்கு. இன்னொரு பக்கம் பார்லிமெண்ட்ல சீட்டை உயர்த்துறாங்க. உங்களுக்கு விஸ்தால வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் உயர்த்திருக்காங்க. ரெண்டுமே கனெக்ட் பண்ணி நீங்க பார்க்கணும். அப்போ சீட்டு உயரப்போகுது என்பது உண்மை. அதே மாதிரி 2029 நாங்க பெரும்பான்மை ஜெயிக்க போறோம் அப்படின்றதும் பிஜேபியினுடைய இலக்கு. இது ரெண்டுத்தையும் பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதுல எந்த மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த தொகுதிகள் பிரிச்சு கொடுக்க போறாங்கன்றது அந்த கேள்வி அதுக்குள்ளே வந்துடும். அப்போ இருக்கின்ற நடைமுறையை நீங்க நிச்சயமா பின்பற்ற போறது இல்லை என்பது தெளிவா தெரிஞ்சு போச்சு. அப்போ மாநிலங்களுக்கு உயரப்போகிறது அப்படின்றது உங்களுக்கு பர்சன்டேஜ் அளவுலயும் புரியுது, சீட்ஸ் அளவுலயும் நமக்கு புரியுதுங்க. ரெண்டு விஷயம் இதுல. இப்போ ஒரு மாநிலம் இல்ல ஒரு நாட்டினுடைய அவங்க வந்து ஒரு ஆட்சி மன்ற கட்டிடம் கட்டுறாங்க, நாடாளுமன்றமோ சட்டப்பேரவைக்கான கட்டிடமோ கட்டுறாங்க அப்படின்னா பழைய எண்ணிக்கையிலே வந்து அந்த சீட்டுகள் வந்து இருக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2010 தமிழ்நாட்டில் வந்து ஓமந்தூரார் தோட்டத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டப்பட்டப்போ அங்கே சட்டப்பேரவையில் வந்து இருக்கைகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தி தான் கட்டப்பட்டது. இன்னும் வந்து ஒரு ஹவுஸ் இருந்த இடத்துல வந்து 2 அவைக்கான ஸ்பேஸோட சேர்த்து தான் வந்து அவங்க அதை கட்டினாங்க.
அதே மாதிரி வந்து எந்த கட்சியுமே நாங்கள் அடுத்த தேர்தலில் தோக்க போறோம்னு சொல்ல மாட்டாங்கல்ல. இவங்க வந்து ஒரு நாடாளுமன்றம் கட்டினாங்க, அதுல சீட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்தது, இவங்க பெரும்பான்மை ஜெயிக்க போறோம்னு சொல்றாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த அச்சம் தேவையா? இது ஒரு திசை திருப்புற உத்தி அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுது தானே? இல்ல அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு ஒரு கேள்வி. டீலிமிட்டேஷன் நடத்துவாங்களா? ஆமா நடத்துவாங்க. அதன் பிறகு உங்களுக்கு இந்த தொகுதிகள்லாம் உங்களுக்கு டெவலப் ஆகுமா? உயருமான்னா, நிச்சயமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அடிப்படையிலேயே கான்ஸ்டிடியூஷன்ல ஏற்கனவே ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறது. ஆர்டிகிள் 80, ஆர்டிகிள் 170 2மே தெளிவாக சொல்கிறது. மக்கள் தொகையின் அடிப்படையில நீங்க வந்து தொகுதிகளை மறுவரை செய்யணும்னு சட்டத்துல அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அத நம்ம அப்படியே எடுத்துட்டு போக முடியாதுன்னு தான். உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 17ல உங்களுக்கு வந்து தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா உண்மையிலே இந்தியால தீண்டாமை ஒழிக்கப்பட்டிருக்கான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அப்போ பேப்பர்ல இருக்கின்ற பல விஷயங்களை நம்ம அப்படியே கொண்டு போக முடியாது. பிஜேபி நமக்கு என்ன ட்ராக் ரெக்கார்ட் இருக்குன்னா, சட்டத்துல அது போட்டிருக்குதுங்க, நாங்க அமல்படுத்துறோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க. அப்போ அது நம்ம முன்னெச்சரிக்கையோட, அதுதான் சொல்றேன், ஒரு பிரிகாஷனரி மெஷர், இது ஒரு ப்ரோஆக்டிவ் மெஷர். இது நாங்க முன்கூட்டியே நாங்க தயாரா இருக்கிறோம், நீங்க எங்களுக்கு தொகுதிகள் குறைந்து விடக் கூடாது, அதே மாதிரி எங்களை விட 3 மடங்கோ 4 மடங்கோ மற்ற மாநிலங்களுக்கு உயர்ந்து விடக் கூடாது என்கிற ஒரு எச்சரிக்கையோட ஒரு பிரிகாஷனரியா இந்த கூட்டத்தை போட்டிருக்கிறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நாளைக்கு ஒருவேளை இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுது, இதுக்கான மசோதா நிறைவேற்றப்பட்ட பொழுது நீங்க விவாதத்துக்கு ஒருமித்த குரலோட இருக்காது. அப்போ இந்திய மாநிலங்கள் இதை எதிர்க்கிறது என்கிற ஒரு 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 சமிகையை வந்து நம்ம ஏற்படுத்திட்டோம். இந்த கூட்டம் ஏற்படுத்தி விட்டது. இது வெற்றி, இது மிகப்பெரிய வெற்றி இது. அதனால இது போக போக உங்களுக்கு பார்க்க தான் போகுது. தொடர்ந்து பேசுவோம் சார். இது ப்ரிகாஷன் தானா இல்ல ரொம்ப ப்ரீமெச்சூர்டா? இல்ல இது நிச்சயமா ப்ரீமெச்சூர் தான். நான் அதான் சொல்றேன், இந்த கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கூட்டு நடவடிக்கை இந்த கான்செப்ட் நிச்சயமா வரவேற்கத்தக்கது. அதுல என்ன அஜெண்டா பேசுறாங்க அதுல தான் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ரெண்டாவது, நீங்க நம்ம ஏன் ப்ரீமெச்சூர் நம்ம சொல்றோம்னா, இப்ப இந்த இந்த ஒன்றும் இல்லை, இதே கூட்டு நடவடிக்கை கூட்டு எல்லா மாநிலங்களும் கூட்டி முதல்ல மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் அப்படிங்கிற முதல் பிரதான கோரிக்கையை வச்சு அதை வச்சு பேசியிருந்தாங்க. நிச்சயமா இங்க இது ப்ரீமெச்சூர்ட் இல்ல ப்ரிகாஷன் அப்படின்றது வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படாததுல இருந்து தான் வருது. அமெண்ட்மெண்ட் 84 என்ன சொல்லுதுன்னா, 2026க்கு பிறகு எடுக்கப்படுற மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சுதான் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த வாக்கு அந்த எலக்ட்ரல் காலேஜ் எல்லாம் வந்து நம்ம மாத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இவங்க 2029 இது வந்துடும் ஏன் பயப்படுறாங்கன்னா, நீங்க 2026க்கு பிறகு நடக்கிறது தான் டீலிமிட்டேஷன் நடந்திருக்கணும். இவங்க இப்போ வரைக்கும் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல. 2026க்கு பிறகு ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி இவங்க 2029 டீலிமிட்டேஷன் கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ஏன்னா நியாயமா 2031க்கு பிறகு நடத்தப்பட வேண்டியது. ஏன்னா நமக்கு 2021 சென்சஸ்க்கு அப்புறம் 31ல சென்சஸ் நடக்கணும், அதை வச்சு டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படின்றதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கிறது. இந்த 2026ன்றதுதான் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற அந்த ஸ்கேல் அப்படின்றதுனால இவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பை தாமதப்படுத்துறதையும் இவங்க சேர்த்து அவங்களும் குற்றம் சாட்டுறாங்க. இது தாமதப்படுத்துறதே டீலிமிட்டேஷன் வந்து முன்னாடி கொண்டு வர்றதுக்கு தான். 29 எலெக்ஷன்லேயே டீலிமிட்டேஷன் வந்து வந்துடும் அப்படிங்கிறது வந்து எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. அப்போ பக்கத்துல வந்துருச்சுல, இது எப்படி நம்ம ப்ரீமெச்சூர்னு சொல்ல முடியும்? இல்ல என்ன நான் ப்ரீமெச்சூர் எந்த சொல்றேன்னா, அதாவது அடிப்படையில் இப்போ ஒப்புக்கொள்கிறேன் என்னன்னா, நாங்க டீலிமிட்டேஷன் எதிராகவும் கிடையாது, நாங்க வந்து சொல்றது ஃபேர் டீலிமிட்டேஷன் தான். அவங்க முதல்ல இருந்தே அதான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் சொன்னாலும் டீலிமிட்டேஷன்ங்கிறது வெளிப்படையா டீலிமிட்டேஷனே கூடாது அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. ரெண்டாவது, எங்களுடைய தொகுதி வந்து கூடுதோ குறையுதோ அதை பத்தி பிரச்சனை இல்லை, அங்க இருக்கிற தொகுதிகள் அதிகரித்திடக்கூடாது அந்த மாதிரி சொல்றது கூட நம்ம சட்டத்தில் இடம் இல்லை. சட்டத்துடைய பல பிரிவு என்ன சொல்லுதுன்னா, டீலிமிட்டேஷன் தேவை. ஏன்னா இந்த மாலா ப்ரொபோர்ஷன்மென்ட் சொல்லுவாங்க, அதாவது மக்கள் தொகை சீராக இருக்கும்போது அந்த இடத்த வந்து நம்ம அதை அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா மக்கள் தொகை இடப்பெயர்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம பார்க்குறோம், நம்ம இப்போ நடுவில் நம்ம தமிழ்நாட்டிலே குறுக்க ஒரு நெடுஞ்சாலை வந்த பிறகு ஒரு சில குக்கிராமல் இருந்தது டவுன் ஆகுது, டவுனாக இருந்தது கொஞ்சம் உள்ளே போகுது. அப்படிலாம் இதெல்லாம் நான் கடந்த ஒரு 5-10 வருடங்களில் நம்ம பார்க்குறோம், கண்கூடாக பார்க்குறோம். ஸோ அப்படிங்கும்போது மக்கள் தொகை இடப்பெயர்ச்சி, அந்த இடத்தோட பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது டோட்டலாக ஏரியா மாறும்போது நிச்சயமாக நம்ம திரும்ப அதோடைய மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்கிறத எடுத்து தான் ஆகணும். முதல்ல பேசிக்காக அடிப்படையாக தான். நான் என்ன சொல்கிறேன், நம்ம எல்ரெடியா 2021 எடுத்துருக்க வேண்டிய விஷயம் பல காரணங்களாக தள்ளி போயிடுச்சு. முதல்ல அதை ஸ்பீடப் பண்ணுங்க. முதல்ல அதை செய்தாலே அதுக்கப்புறம் அடுத்தடுத்தெல்லாம் வருது. இல்லை எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்காங்க, எதிர்கட்சிகள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் நான் தான் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு என்னன்னா ஒரு இது இருக்குது, டிஃபரன்ஸ் இருக்குது. ஃபேர் லிமிடேஷன் சொல்கிறாங்கல்ல, முதல்ல டீலிமிட்டேஷன் பண்ணணும், அதுக்கு முன்னாடி சென்சஸ் பண்ணணும். முதல்ல சென்சஸை பண்ணுங்க, அப்புறம் டீலிமிட்டேஷன் பண்ணுங்க, அப்புறம் நீங்கள் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் பண்ணுங்க, ஃபேராக இருக்கணும் அப்படிங்கிறத பண்ணுங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை இப்போ சென்சஸ் எடுங்கன்னு கேட்குறாங்க, டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கு பிறகு ஃபேர் டீலிமிட்டேஷன் அது தாமதமாயிராது. இல்லை, சென்சஸ் எடுத்த பிறகு டீலிமிட்டேஷன் பண்ண போகிறோம்னு சொல்லும்போது அந்த டீலிமிட்டேஷன் என்னென்ன மாதிரியான ஒரு க்ரைட்டீரியா வச்சுக்கணுங்கிறதுக்கு அப்போ நீங்கள் வந்து அதை அரசியலாவோ இல்லை முதல்வர்கள் மீட்டிங்கில் போட்டு பேசலாம். நான் சொல்கிறேன், அடிப்படையில் இது நடக்கவே இல்லாத போது
நீங்கள் அதுக்கப்புறம் நடக்கிறது, அதுக்கப்புறம் பின்னாடி நடக்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு கவலைப்பட வேண்டியது. அதனால தான் நம்ம ப்ரீமெச்சூருங்கிற வார்த்தையை நம்ம சொல்கிறோம். அது தேவையில்லை. முதல்ல நமக்கு எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இதை பண்ணணும். ஏன்னா நீங்கள் சென்சஸை டிபெண்ட் பண்ணி தான் மற்ற எல்லாமே இருக்குது. நீங்கள் சென்சஸ் பண்ணிட்டோன்னா நிச்சயமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நம்ம கிளைம் பண்ண முடியும். விமன் கோட்டா அதை கிளைம் பண்ண முடியும். ஸோ இதில் தான் மெயின் ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் ப்ரொபோஷனேட்டாக வரப்போகுது. ஸோ இதை பண்ணாமல் இதை வந்து அதான் நான் சொல்கிறேன், இந்த ஃபார்மேட் கரெக்டு தான். அந்த ஜாயின்ட் ஆக்ஷன் கமிட்டிங்கிறது நல்ல ஃபார்மேட் தான். அதில் பிரதானமாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் அதுதான். ரெண்டாவது, இவங்க வந்து டீலிமிடேஷனை வச்சுட்டு ஃபேர் டீலிமிடேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நாங்கள் வந்து மொழி எங்களுடைய தாய்மொழியை ப்ரமோட் பண்ணுறது. இன்றைக்கி இந்த மாநாடு வர்ற இடத்துல கூட இல்லைன்னா வந்து அவங்க தாய்மொழியை எழுதி அதுக்கு பின்னாடி ஆங்கிலத்தில் எழுதி ஒரு எப்படின்னா அது ஒரு அஜெண்டாவாக அவங்க சொல்ல. ஆனாலும் வந்து வெளிப்புற தோற்றம் என்ன தோன்றுதுன்னா, அந்தந்த மாநிலங்களுடைய பிராந்திய உணர்வுகளை நாங்கள் வந்து காப்பாற்றிக் கொள்வோம், இல்லைன்னா ஒரு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு இது அதை வந்து வெளிப்படையாக சொல்ல. அதை டீலிமிடேஷன் பேரில் சொன்னாலும் பிராந்திய உணர்வுகளை பாதுகாப்பதற்கான நடத்தப்படுகிற ஒரு செட்டப். டீலிமிட்டேஷன்ல எங்களுடைய அதிகாரம் குறைக்கப்படக்கூடாது. இப்போ ஆல்ரெடி வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு பிரதிநிதித்துவம் அப்படின்றது 15% கிட்ட இருக்கு. தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் அப்படின்றது 7.2 தான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது, இந்த ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதுக்கான காரணமா அவங்க சொல்றதே பிராந்தியங்களினுடைய நலன்கள் பாதுகாக்கப்படணும், பிராந்தியங்களினுடைய குரல் வந்து ஒன்றியத்துல வந்து எதிரொலிக்கணும், எங்களுடைய அதிகாரம் வந்து மட்டுப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அதோட சம்பந்தப்பட்டது தானே. பிராந்திய நலன்கள் இருந்தாலும் இந்த விஷயமே முன்னெடுக்கப்படுது முதல்ல. இல்ல இந்த விஷயம் முன்னெடுக்கப்படுவதற்கு காரணமே பிராந்திய உணர்வு தான். ஆக்சுவலா ஒரு மொழியாக ஒருங்கிணைக்கிறதுனால தான் இப்படி ஒரு வாய்ஸ் வருது. இப்போ டிகே சிவகுமார் ஏன் வந்து பேசுறாருன்னா, அவர் வந்து ஒரு கன்னட ஒரு பேக்ரவுண்டு, கன்னட பெருமிதம் அப்படி இருக்கிறதுனால தான் வராரு. அவர் ஒரு தேசிய கட்சியோட தலைவரா இதுதான் நிச்சயமா அது செஞ்சிருக்க மாட்டார். ஸோ ஒரு கன்னடம் பேக்ரவுண்டு அப்படிங்கிறது தான் இந்த முந்தி தள்ளுது. வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், பஞ்சாப்லேருந்து இப்போ நம்ம ஏன் இந்த 7 மாநிலங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறோன்னா, அங்கே இருக்கிற மாநில உணர்வுகள், குறிப்பாக அந்த மொழி சார்ந்த உணர்வுகள், மொழிவாரி மாநிலங்கள் தான் டிப்பிக்கலி இவங்கெல்லாம் மொழிவாரி மாநிலங்கள். ஸோ இந்த உணர்வுகளை வந்து முன்வைத்து தான் இப்படி ஒரு விஷயமே நடக்குது. இல்லைன்னா ஒரு மொழியை பற்றி ஒரு பெரிய அளவில் அதை பற்றின ஒரு விஷயத்தை பெரிதாக எடுத்துக்காத ஒரு சில மாநிலங்கள் இருக்குல்ல, அது மத்திய பிரதேசமாகட்டும், நிறைய ராஜஸ்தான் ஆகட்டும், அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மொழி சார்ந்த விஷயங்கள் கிடையாது. ஸோ அவங்க வந்து இதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகிறது மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு கிடையாது, ராஜஸ்தானும் மத்திய பிரதேசம் தான். இப்போ நீங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் சொன்னீங்க. வடகிழக்கு மாநிலங்கள் அதை நம்ம வந்து என்ன இருந்தாலும் ஒன்றும் அது வந்து செய்ய முடியாது. ஆக்சுவலாக அதோடைய நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாநிலங்கள் இருக்குல்ல, அதாவது ஒரு வளர்ச்சியின் பாதையில் இருக்கிற மாநிலங்களுடைய குரல் தான் உரத்து விளையுது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு. ஆனால் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் பெரிதளவில் பாதிக்கப்படும். இதை கவுண்ட்ல நீங்க பார்த்து சொல்லலாம். இப்போ நான் சொல்றேன், அடிப்படையில் நீங்க வந்து அவங்களோட எண்ணிக்கையும் பிரதிநிதித்துவமும் பர்சன்டேஜும் அதிகமாக தானே போகிற மாதிரி இருக்கு. இல்லை, ஆகாது. இப்போ என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டேட்டா சொல்கிறேன். அதாவது உத்தரப்பிரதேசத்தில் 80 பார்லிமெண்ட் தொகுதி இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க சட்டமன்ற தொகுதி 403. அதாவது கிட்டத்தட்ட 5 தொகுதிகளுக்கு ஒரு எம்பி அப்படி வச்சுக்கிங்களேன். அதேமாதிரி தமிழ்நாட்டில் 6 தொகுதிகளுக்கு ஒரு எம்பி. இதுதான் நார்மல். ஆக்சுவலாக இந்த வயது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இது வந்து அதிகமாக வந்து ஊபி, மகாராஷ்டிரா, பீகார், தமிழ்நாடு இதெல்லாம் சரியான விதத்தில் இருக்குது. சரியான விதத்தில் நான் எது சொல்கிறேன்னா, எனக்கு தெரியாது. 5 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு எம்பி தொகுதியா, 6 சட்டமன்ற தொகுதி நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டோம்னா 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு இடங்கிறது பர்ஃபெக்ட் காம்பினேஷன். அந்த காம்பினேஷன் தமிழ்நாட்டில் கரெக்டாக இருக்குது. ஊபி, பீகாரெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் இதுவே கர்நாடகா எடுத்துட்டீங்கன்னா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் எடுத்தீங்கன்னா 8 சட்டமன்ற தொகுதிகள் தான் ஒரு எம்பி ஆக்சுவலாக. ஸோ இப்போ இன்னும் வந்து கர்நாடகாவோட நிலைமை ரொம்ப மோசம். என்னன்னா, நீங்கள் வந்து இந்த 2 தொகுதி குறைக்க போகிறாங்கன்னு சொன்னால், அது அதிகமாக எங்கே குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, கோஸ்டல் கர்நாடகா. கோஸ்டல் கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பிஜேபி டாமினேட்டாக இருக்கிற இடம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ அதனால் வந்து காங்கிரஸ் வந்து இல்லை 2 தொகுதி குறைக்கிறாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னா காங்கிரஸோட டேக் இருக்கும். ஒரு ஒட்டுமொத்தமாக மாநிலம் பார்க்காம ஒரு அரசியல் ரீதியாக பார்க்குறேன்னா, கர்நாடக காங்கிரஸ் என்ன நினைக்குன்னா, 2 தொகுதி போனால் கூட எங்கள் தொகுதி போகாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக கர்நாடகா மாநிலம்னு பார்க்கும்போது அவங்களுக்கு சரியான பிரதிநிதித்துவமே கிடையாது. 8 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு எம்பி தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்க தான் முதல்ல இனிஷியேட் பண்ணணும். அவங்க இனிஷியேட் பண்ணுறதுக்கு என்ன தடுக்குதுன்னா, அது ஒரு தேசிய கட்சி ஆட்சியில் உள்ள மாநிலம். அது அதனால் அவங்களுக்கு பல சிக்கல்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ராஜஸ்தான் ஆகட்டும், மத்திய பிரதேசம், இதெல்லாமே வந்து இதை யார் ரெப்ரசென்ட் பண்ணுறது? அப்போ நீங்கள் 8 தொகுதிங்கிறது 6 தொகுதிகளுக்கு ஒரு எம்பி அப்படிங்கும்போது இந்த இடத்துலலாம் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஆக்சுவலாக இதை யாரால் செய்ய முடியும்னா, 2 பேரால், ஒன்று காங்கிரஸ் இல்லை பாஜக, தேசிய கட்சிகளால் தான் இதை இனிஷியேட் எடுத்து பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து மாநில முதல்வர்கள்லாம் சேர்ந்து கூடுறதோ, இல்லை ஒரு தென்னிந்திய சம்மேளனம், இல்லை ஒரு இந்த மாதிரி மாநில மொழி உணர்வு உள்ள மாநிலங்கள்லாம் ஒரு அமைப்பாக தெரிகிறதுனால ஒன்றும் பெரிய அளவு கை கொடுக்காது. தேசிய கட்சிகளில் ஒரு இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு கூட்டம் நடத்தி அங்கே ஒரு அஜெண்டா வச்சு, இதை பாருங்க, இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது மாநில கட்சிகள் ஆட்சி உள்ள மாநிலங்கள். அதே நேரத்தில் காங்கிரஸ் எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கோ
அங்கெல்லாம் வந்து பாதிக்கப்படும் சொல்லி காங்கிரஸை கன்வின்ஸ் பண்ணி இந்தியா கூட்டணி சார்பாக நீங்கள் அரசியல் தீர்வாக நீங்கள் முன்னெடுத்தீங்கன்னா அதுக்கு பெரிய பலன் இருக்கும். நம்ம இதை இந்த மாதிரி தனியாக ஒன்று பண்ணுறதை விட தேசிய அளவில் பண்ணனா அதுக்கு பெரிய பலன் இருக்குங்கிறத என்னுடைய டேக் ஆக்சுவலாக. இது தனியா பண்றதை விட தேசிய அளவுல பண்றோம் அப்படின்ற வார்த்தையே வந்து எனக்கு ரொம்ப முரணா தெரியுது. இவங்கெல்லாம் தேசியத்துக்கு வெளியவா இருக்கிறாங்க. இல்லை அப்படி நான் சொல்ல, நான் என்ன சொல்கிறேன், இது வந்து இட்ஸ் இந்தியா கூட்டணியோட அஜெண்டா. ஆக்சுவலாக இந்தியா கூட்டணியோட அஜெண்டாங்கும்போது இந்தியா கூட்டணியோட ஒரு கன்வீனர் அவங்கள வச்சு அவங்க மூலமாக ஒரு அரசியல் தீர்வாக முன்னெடுப்பது ரொம்ப சரியாக இருக்கும். பெரிய அளவில் தேசிய அளவில் ஒரு பெரிய ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணும். ஒரு மாநில முதல்வர்கள் மீட்டிங் அப்படின்னு போடும்போது நமக்கான அந்த ஸ்கோப்பே ரொம்ப குறையுது. ஆக்சுவலாக மாநில முதல்வர்களால் ஒரு இடத்தை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாத சுச்சுவேஷனுங்கும் போது இல்லை சார், இப்போ மாநில முதல்வர்கள் இது அரசியல் ரீதியான பிரச்சனை முதல்ல வந்து எடுத்துக்கும். நீங்க சொல்ற மாதிரி நிர்வாக ரீதியில பெரிய நெருக்கடியை உங்களால உருவாக்க முடியாது அப்படின்ற இடத்துல இது ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனை தான். 4 மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள், ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர், 5 மாநிலங்கள் எடுத்துக்கலாம். 5 மாநிலங்கள் ஒரு இடத்துல சேர்றாங்க. ஒரு மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் வந்து வீடியோ கான்பரன்ஸ்ல வந்து பேசுறாரு. அவர் வந்து இதை சப்போர்ட் பண்றாரு. இந்த செய்தி மக்கள் கிட்ட போகும்போது இது பெரிய விஷயம் போல, இத்தனை முதலமைச்சர்கள் ஒரு இடத்துல கூடி பேசுறாங்க அப்படிங்க. இப்ப இது முடிச்சிட்டு பிரஸ் மீட்ல வந்து 4 மாநில முதலமைச்சர்கள் ஒன்னா உட்கார போறாங்க. ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் 5 பேர் வந்து ஒரு ஃப்ரேம்ல உட்கார போறாங்க அப்படிங்கும்போது இந்த ஃப்ரேம் இந்தியாவுக்கு சொல்ற செய்தி பெருசு தானே. இது வந்து ஒரு சீரியஸான இஷ்யூ, இதை பத்தி நம்ம பேசணும், இதை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட இது போய் சேரும் தானே. முக்கியமா ஒரு செய்தி வந்து சொல்லப்படும் என்னன்னா, நாங்கெல்லாம் ஒரே ஒருமித்த கருத்துல இருக்கோம் அப்படிங்கிறது. ஆனா ஆக்ஷன் எடுக்க போறது யாரு? டெல்லியில ஆட்சியில் இருப்பவங்க தான். யாரு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்போ இல்லை டிடிமிஷன் யாரை இனிஷியேட் பண்ண போறாங்களோ அவங்க தான் எடுக்க போறாங்க. ஸோ அது எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அதுதான். ஸோ நீங்கள் வந்து உங்களால் வந்து ஒரு விஷயத்த நாங்கள் இதுக்காக போராடுறோம், நாங்களாம் ஒற்றுமையாக இருக்கிறோங்கிற ஒரு செய்தி போய் சேரும். அவ்வளோதான் ஒழிய ஆக்ஷன் எடுக்க வேண்டியவர்கள் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க எடுத்தடுப்புல அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் ப்ரோரேட்டா பேசிஸில் கொடுத்துட்றோம்னு சொல்லிட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 2 தேர்வு தான். இந்த அன்னைக்கு 2 தீர்வு தான். ஒன்று ப்ரோரேட்டா பேசிஸில் கொடுப்போம்னு சொல்கிறது, 2வது தான் ரொம்ப பர்ஃபெக்டான தீர்வு என்னன்னா இன்னொரு அடுத்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு போஸ்ட்போன் பண்ணுறது அப்படிங்கிறது. இது 2 தீர்வு தான் இருக்க போகுது. இது 2 தீர்வை நோக்கி தான் பாஜகவே போகும் நான் பார்க்குறேன். ஏன்னா பாஜகவே வந்து ப்ரோரேட்டா அப்படின்றத வந்து இந்த எதிர்கட்சியில் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ப்ரோரேட்டா, இப்போ பாஜக என்ன பண்ணுதுன்னா ப்ரோரேட்டான்னு ஒன்று இருக்கு, இதை வச்சு நான் கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. கையை விரிச்சு காட்டுங்க. இப்போ கையை விரிச்சு காட்டா இந்த பிரச்சனையே இல்லை. அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை, இந்த கூட்டு நடவடிக்கை குழு தேவையில்லை, இந்த ப்ரோரேட்டா என்னன்னு தெரிஞ்சிட்டாலும் 30 வருஷத்துக்கு தள்ளி போடுறோம் அப்படின்ட்டாலும் இது எதுவுமே தேவையில்லை. இப்போ எதிர்கட்சிகளுக்கு பாஜக தான் ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்கு. கரெக்ட், பாஜக தான் அதை விளக்கணும், நிச்சயமாக பாஜக தான் விளக்கும். பட் என்னுடைய டேட்டா அனாலிசிஸ் பண்ணி நான் பார்க்குறேன் என்னன்னா, இதுதான் ப்ரோரேட்டா, வேற ஒன்றும் இல்லை. 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தானே. நீங்க தமிழ்நாட்டிலே பாருங்களேன், அப்படிதான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். ஒரு எம்பி வந்து அவருடைய வெவ்வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான். இப்போ கூட நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னா, ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து ஒரு 3-6 சட்டமன்ற தொகுதியில் வர மாதிரி தான் பார்த்துருக்கோம். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ரொசீஜர்ஸ். ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் பாபநாசத்துலேருந்து ஆரம்பிங்க. பாபநாசம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கீரனூர், திருச்சி, இப்படி வந்தீங்கன்னா இந்த ஒரு 100 ரேடியஸ், நீங்கள் தஞ்சாவூரை ஒரு மையமாக வச்சுட்டு 100 ரேடியஸ் ஒரு வட்டம் போட்டிங்கன்னா இதுக்குள்ளே 4 எம்பி 3 எம்பி வந்துடுவாங்க அப்படியே மினிமம். ஸோ இப்போ மக்களுக்கே வந்து அது ஒரு யாரை அணுகிறது அப்படிங்கிற ஒரு சிக்கல். 5 வருஷத்துல எம்பிக்கள் வந்து தொகுதி முழுக்க நன்றி சொல்ல போக முடியாத சூழலும் இங்க இருக்கு. நான் அதை மறுக்கவே இல்லை. நமக்கு வந்து நிறைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வேணும். நம்ம கிட்ட நிறைய பேசக்கூடியவர் இருக்காங்க. ரொம்ப வலுவான கட்சிகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் இருக்காங்க. கவுன்சிலேருந்து ஆரம்பிச்சு எம்பி வரைக்கும். இன்ஃபேக்ட் மாவட்ட செயலர் இருக்காங்க. மாவட்ட செயலருக்கு அமைச்சர்களுக்கு பொறுப்பு மாவட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் நம்ம இருக்கோம். மற்ற பல மாநிலங்கள் அப்படி ஒரு இது இல்லை. அதனால நம்ம இந்த இனிஷியேட் எடுக்கிறது நம்ம மாநிலக்காக மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களுக்காக வரும். அதனால தான் இந்த கான்செப்டை நம்ம வந்து ஆதரிக்க வேண்டியிருக்கு. நம்ம நமக்காக பேசல, பல மாநிலம் நம்மளோட மோசமான நிலைமையில இருக்க மாநிலங்களுக்காக பேசுறோம். அது நல்ல விஷயம் தான். ஆனா இது சாத்தியமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு கருத்து இருக்குது. இது எப்படி சாத்தியமாகும் அப்படி போய் சேர்ற இடத்துல பிரச்சனை இல்லை, போற வழியில பிரச்சனைன்றீங்க. நீங்க போற வழியில எடுத்த ஸ்டெப் வைக்கிறோம்ல, அதுலயே பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்ற டெஸ்டினேஷன்ல பிரச்சனை இல்லை. டெஸ்டினேஷன் எனக்கு பிரச்சனை, எல்லாரும் காட்டுற அந்த வழியில பிரச்சனை இருக்கு. எஸ், எப்படி போறோம் பார்த்து அதுல பிரச்சனை இருக்கு. இனியன், இப்போ ராம்கி சார் சொன்னதுல முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து ஒரு அரசியல் நடவடிக்கையா, இது ஒரு அரசியல் நடவடிக்கை தான் அஃப்கோர்ஸ். ஆனால் இது ஒரு அரசியல் நடவடிக்கையா கட்சிகள் இதை முன்னெடுத்திருக்கணும் அப்படின்றத முன்வைக்கிறேன். எனக்கு அதுல இருந்து எழுற முக்கியமான ஒரு கேள்வி, இந்தியா கூட்டணி சார்பா இதை முன்னெடுக்கணும் அப்படின்றதையும் வந்து ராம்கி சார் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு இங்க பஞ்சாப் முதலமைச்சரும் இருந்தாலும் இங்க பெருசா பேசப்படுற விஷயம் வந்து தென்னிந்தியா பாதிக்கப்படுது, தென்னிந்தியா இதை அனுமதிக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு கூட்டத்திலேயே வந்து பேசப்படுது. மாநில முதலமைச்சர்கள் வந்து அதை பேசுறாங்க. இது இந்தியா கூட்டணியினுடைய அந்த நோக்கத்தை பாதிக்காதா? ஏன்னா ஏற்கனவே வந்து பாஜக முன்வைக்கிற குற்றச்சாட்டு, இந்தியாவை வந்து வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறாங்க, தென்னிந்தியர்கள் வந்து வட இந்தியாவை பத்தி மோசமா பேசுறாங்க அப்படிங்கிறது தான் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவினுடைய பிரதான பிரச்சாரமா வந்து வட இந்தியாவில் இருந்தது. இப்போ
இது பாஜக எடுத்துட்டு போலாம் இல்லையா? உங்களுக்கு நாங்க தொகுதி எண்ணிக்கை அதிகப்படுத்த போறோம், உங்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகப்படுத்த போகுது, இத காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எதிர்க்கிறாங்க அப்படின்றது. இப்போ இந்தியா கூட்டணியினுடைய முக்கியமான பார்ட்னரா இருக்கிற அகிலேஷ் யாதவினுடைய டேக் வந்து இதுல என்னவா இருக்கும்? இது அரசியல் ரீதியா இந்த பார்வையிலிருந்து இது அணுகவே இல்லையா காங்கிரஸ்? இல்ல. நீங்க இந்த இந்த விவாதம் வந்து காங்கிரஸுக்கா, பிஜேபிக்கா, இந்தியா கூட்டணிக்கா, பாஜக கூட்டணிக்கான்ற விவாதமே இது இல்ல. இது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டது. பாதிக்கப்படுறவங்க ஒடுக்குறவங்களுக்குமான ஒரு விவாதம் இது. இதுல பாதிக்கப்படுறது யாருன்னா தென் மாநிலங்கள் மற்றும் பஞ்சாப். இப்படிதான் நம்ம இதுல பாக்குறோம். இப்போ பாதிக்கப்படுகின்ற மாநிலங்கள் இதற்காக குரல் கொடுக்கறதுக்கான முதல் கூட்டத்தை இங்க போட்டிருக்கிறாங்க. நாளைக்கு இதுக்கு ஆதரவு தெரிவிக்கணுமா வேணாமறது இந்தியா கூட்டணி முடிவு பண்ணணும். இந்தியா கூட்டணி இதை முன்னெடுத்து செல்ல முடியாது. இந்தியா கூட்டணி இதுக்கு ஆதரவு அளிக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டிற்கு அதுக்கு வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு உண்டு நிச்சயமாக. ஆனா அதுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி ஏதாவது முன்னெடுக்க முடியும், அவங்க தான் இது வந்து பேச முடியும் பார்லிமெண்ட்லன்ற மாதிரியான கருத்துக்கள் இந்த நோக்கத்தை சிதைச்சிரும் நான் நினைக்கிறேன். அப்போ இங்க இப்ப நீங்க உங்களுக்கு பஞ்சாப் ஆம் ஆத்மி கூட்டணி இல்ல, ஆனா இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க பாருங்க. அப்போ இது வந்து இது பாதிக்கப்பட்டவங்களுக்கான கூட்டமைப்பை தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா அடிப்படையிலே உங்களுக்கு வந்து ஜனநாயகம் அப்படின்றது வந்து எண்ணிக்கை தான், நம்பர்ஸ் தான் உங்களுக்கு. இப்ப இந்த நம்பர்ஸ் வந்து யாருக்கு உயர்றது இறங்குதுன்றத அவங்க அதிகாரத்தை தீர்மானிக்கிறாங்க. அதனால அரசியலமைப்பு சட்டத்துல நம்ம ஜனநாயக குடியரசுன்னு போட்டிருக்கோம். ஜனநாயகன்ற வார்த்தை கேட்கறதுக்கு அழகா இருந்தாலும் கூட கொஞ்சம் ஆபத்தானது. ஏன்னா ஜனநாயகம் பெரும்பான்மையில வருகின்ற சூழ்நிலையில நிச்சயமா அது வந்து இது பாசிசத்துக்கு வழிவகுக்கலாம், சர்வாதிகாரத்துக்கு வழிவகுக்கலாம். ஜனநாயக குடியரசு என்பது எல்லாருக்குமான அதிகாரத்தை சமன்படுத்தி கொடுப்பது, எல்லாருக்குமான உரிமைகளை சமன்படுத்தி கொடுப்பதுதான் வந்து அடிப்படையாக. அதை நோக்கி தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். நம்ம இங்க தமிழ்நாடு அரசு கேட்கறது என்ன, எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு நம்ம இங்க பேசுறதுக்கான காரணம் நம்மளுக்கான எண்ணிக்கை பின்னாடி ஒளிந்திருக்கின்ற பலம் அது. அதுதான் நம்ம இங்க வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதனால நம்ம எடுக்கின்ற இந்த மீன்ஸ், இந்த வழி வந்து மிக சரியான வழி. இப்படித்தான் போகணும் ஒரு ஜனநாயக ப்ராசஸ்ல, டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல இப்படித்தான் முதல்ல ஒரு கூட்டத்தை போட முடியும். இரண்டாவது கூட்டத்துல இந்தியா கூட்டணி ஆதரவா அல்லது இன்னும் சில மாநிலங்கள் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது, அல்லது அகிலேஷ் யாதவ் கூட உள்ள ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா இதுல வந்து அவருக்கும் நாளைக்கு ஒரு ஸ்டேக் வரலாம் இதுல. அப்போ இது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக வேண்டிய, பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அது எங்களுக்கு என்ன இங்க கேள்வி அப்படின்னா, பாஜகவை சார்ந்தவங்க இது குறித்து எந்த கிளாரிட்டியுமே கொடுக்கல. இது அவங்க ப்ரீமெச்சூர்னு சொன்னாலும் கூட இதுக்கான எந்த கிளாரிட்டியுமே இன்னைக்கு வரைக்கும் இல்ல. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, மக்கள் தொகை அடிப்படையில தான் நாங்க டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு சொல்லி. அப்ப 2026 சென்சஸ் இருக்க போறது உண்மைதான், அதுல மாற்றுக்கிறது இல்ல. நாம கேட்கிற சாதிவாரி கணக்கெடுப்பு அது அவங்க பண்ணுவாங்களா இப்ப எனக்கு தெரியல. பிளஸ் சென்சஸ் பிளஸ் அதுக்கப்புறம் என்னது டீலிமிட்டேஷன் தான் போக முடியும். அப்ப என்ன அடிப்படையில போறீங்கன்றதை எங்களுக்கு வந்து நீங்க வெளிப்படையா சொல்லணும்ல. அது குறித்து எந்த வெளிப்படையும் இல்ல. இவங்க போற போக்குல ப்ரோரேட்டான்னு சொல்றாங்க, அதுக்கான எந்த ஆதாரமும் இது வரைக்கும் இல்ல. அப்ப இது எல்லாத்தையும் வச்சு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில, ஒரு ஐயப்பாட்டின் அடிப்படையில இந்த ஒரு ப்ரோஆக்டிவான ஒரு மெஷரை வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னு நமக்கு பிஜேபி மேல சந்தேகம் இருக்கு. நமக்கு பிரசிடென்ட் இருக்கு. நமக்கு காஷ்மீர்ல இதே மாதிரியான ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு டீலிமிட்டேஷன் பண்ணாங்க அவங்க. அதுல ஜம்முக்கு வந்து 6 தொகுதிகள் உயர்ந்தது, காஷ்மீருக்கு 1 தொகுதி உயர்ந்தது. திட்டமிட்டு அந்த டீலிமிட்டேஷன் பண்ணி அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாங்க பாஜக. அதுக்கு நமக்கு பிரசிடென்ட் இருக்குது. அப்போ இவங்க எண்ணிக்கையில விளையாடுறவங்க, அதே மாதிரி வந்து சட்டத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்தக்கூடியவங்க, அதன் பிறகு நம்ம மேல பழிய போட்டு நீங்க சட்டத்துக்கு எதிராக இருக்கீங்க நம்ம மேலே திருப்புறவங்க, இதெல்லாம் நமக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணி தான் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக, பிரிகாஷனரியாக இந்த கூட்டத்தை நம்ம வந்து இங்க கூட்டியிருக்கின்ற அடிப்படையை நம்ம இங்க வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுல வந்து காங்கிரஸ் கட்சி நிச்சயமா கண்டிப்பா முடிய அதுல நிச்சயமா காங்கிரஸ் கட்சி இதுக்கு துணை நிற்போம். ஏன்னா காங்கிரஸ் வந்து கூட்டாட்சி சட்டத்தை நம்பக்கூடிய கட்சி, ஏற்கக்கூடிய கட்சி. அதனால நிச்சயமாக நாங்க அதுக்கு உறுதியா நிற்போம். எனக்கு 1% டவுட் கிடையாது. மாநில முதலமைச்சர்களுடைய கூட்டத்துல கலந்துகிட்டதுக்காக புதுச்சேரி அரசை கலைச்ச காங்கிரஸ் வந்து கூட்டாட்சியில நம்பிக்கையுள்ள கட்சியா மாறினது வந்து உள்ளபடியே வந்து மகிழ்ச்சி தான். இதுல நீங்க வந்து இது ஜனநாயக ரீதியான ஒரு கோரிக்கை அப்படின்னீங்க. இப்போ வரி பங்கீட்டுல நமக்கு வந்து அநீதி இழைக்கப்படுது, வரி பங்கீட்டுல வந்து நமக்கு குறைவான நிதி ஒதுக்கப்படுது அப்படிங்கிறதும் வந்து ஒரு ஜனநாயக ரீதியிலான கோரிக்கை தான். ஆனா அதை தானே வந்து பாஜக ஒரு எதிர் பிரச்சாரமா வட இந்தியாவில முன்னெடுத்தாங்க. அதை விட இது ஈஸி இல்லையா? நீங்க உங்களுடைய எம்பிக்கள், உங்க அதிகாரம் அதிகமாகும். இப்ப பாஜக மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சியிலிருந்து முதலமைச்சர் பிரதமராக இருந்தவங்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளராக அறியப்படுற ராகுல் காந்தியும் உத்தரப்பிரதேசத்தை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ராகுல் காந்தி ரேபரேலி, வயநாடு அப்படிங்கிற 2 தொகுதியில வெற்றி பெற்றுட்டு வயநாடு தான் ராஜினாமா பண்ணார். அவர் வந்து உத்தரப்பிரதேசத்தை வந்து அவரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். ஸோ இந்த நம்பர் குறைக்கப்படுது, உங்களுக்கான நம்பரை எங்களை அதிகப்படுத்த விடாம பண்றாங்க அப்படிங்கிறத ஒரு எதிர்பிரச்சாரமா முன்னெடுக்கிறதுக்கு பாஜகவுக்கு அது ஈஸி தானே. இப்போ நான் ராம்கி சார்ட்ட கேட்டேன், இந்த பிரச்சனையை வந்து பாஜக நினைச்சா முடிச்சிடலாம். ஒன்று ப்ரோரேட்டா என்ன அப்படின்றத சொன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், இல்ல 30 வருஷம் கழிச்சு டீலிமிட்டேஷன் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஸோ பாஜக எதிர்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து ராம்கி சார் நான் கேட்டேன். இதே இதை உங்களை நோக்கி வைக்க முடியும் இல்லையா? நீங்க தானே பாஜகவுக்கு இப்போ இன்னொரு வாய்ப்பை எடுத்து கொடுத்துருக்கிறீங்க. வட இந்தியாவை மையப்படுத்தி வட இந்தியாவில் இருக்கிற தொகுதிகளில் ஜெயிச்சா போதும், நம்ம ஆட்சி அமைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு பாஜக நகர்ந்ததுன்னா அதுக்கு இன்னும் ஒரு வலுவான காரணத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க தானே.
இல்ல. நீங்க என்னன்னா காங்கிரஸ் வந்து யூபிய பார்ப்பதற்கும், பாஜக யூபிய பார்ப்பதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. தலைவர் ராகுல் காந்தி வயநாட ராஜினாமா பண்ணிட்டு ரேபரேலில எம்பி ஆனதுக்கு காரணம் இது பாரம்பரிய தொகுதியை காப்பாற்றணுன்றது தானே தவிர, ஊபி என்கிற மாநிலம் வந்து அது அதிகாரத்துக்கான ஒரு கதவாக தான் நாங்க அத பார்க்கல. எங்களுக்கான அதுக்கான புரிதலே வேற. ஆனா அடிப்படையிலேயே மனிதனோட இயல்பு என்னன்னா, அதிகாரம் தனக்கு வருது அப்படின்னா, அதிகாரத்தை விட்டு குடுப்பதற்கு யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. அந்த பிரிவிலேஜஸ் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்கன்றதுதான் மனிதனோட இயல்பு. இத வந்து இத சரி செய்யக்கூடிய, இத வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய இடத்துல சட்டம் இருக்குது. அப்போ பாஜக வந்து இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. ஆமா செட் பண்ணுவாங்க. வட இந்தியாவுல தென்னிந்தியாவுக்கு எதிரான நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க விரும்புறாங்க. அதுதான் வேணும் அவங்களுக்கு. அப்போ அதுக்காக நம்ம அமைதியா இருந்துட முடியாது. நம்ம அதுக்காக பொறுமையாகவோ அல்லது வாய்மொழியாக இருந்துட முடியாது. நமக்கான உரிமைகளை போக வச்சுட்டு நம்ம இங்க இந்தியால நம்ம இன்றைக்கு இருக்கிற சூழல்ல நம்ம பாடுபட்டுட்டு இருக்கோம். அப்ப நாளைக்கு நமக்கு தொகுதிகள் குறைவாக இருக்குதுன்னா நம்மள வந்து மிகவும் ஏளனமாக நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ பாஜக இதுக்கான கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்ணுமா? நாம செட் பண்ணும். அப்போ அத சரி செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய முற்போக்கு கட்சிகள், ஜனநாயகத்தை நம்பக்கூடிய கட்சிகள், கூட்டட்சி நம்பக்கூடிய கட்சிகள்லாம் ஒருமித்த குரல் கொடுக்கும்போது அதற்கான தேவை பார்லிமெண்ட்ல எழுந்துரும்னு நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு நிச்சயமாக இந்த சட்டத்தை இப்ப நமக்கு தேவை என்ன? நமக்கு டீலிமிட்டேஷன் வந்து உங்களுக்கு 1971 ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகுன்றது நம்மளுடைய ஒரே கோரிக்கை. அதை நிறைவேற்றுவதற்கு நமக்கு இன்னைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அரசியல் சட்ட திருத்தமோ அல்லது வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் நமக்கு இன்னைக்கு தேவை. அதை வந்து செஞ்சுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்போ அதை செய்வதற்கான அழுத்தத்தை கொடுப்பதற்கு இத்தனை மானியங்கள் ஒன்றாக இருக்கிறது என்கிற ஒரு சிக்னலை, ஒரு அலாம் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்றதுதான். நிச்சயமாக இதுக்கு ஒன்றிய அரசு 1-2 பண்ணுவாங்க. ஒண்ணு என்னன்னா வட இந்தியாவில் இதுக்கான எதிரான நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, அல்லது சட்டத்தை வந்து சரி ஓகே திருத்தலான்ற ஒரு முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்பு. ரெண்டுல ஏதோ நடக்க போகுது. அப்போ இது நடப்பதற்கான ஒரு பிரஷரை நீங்க ஒரு இன்புட்டை நீங்க கொடுத்து தானே ஆகணும் நீங்க. ஓகே ஆரம்பிக்கு சார். இப்போ நீங்க இந்தியா கூட்டணியினுடைய கோரிக்கையா இது முன்னெடுக்கணும்னு சொல்றீங்க. ஸ்டில் வந்து பஞ்சாப் மாநிலமும் இதை உள்ளடங்கி இருந்தாலும் நீங்க பேசுறது எல்லாமே வந்து தென்னிந்தியா பாதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து சொல்லப்படுது. காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஃபீல்ட் அல்போன்ஸ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போது சொல்றார், இந்த விஷயம் நடந்துருச்சு, இந்த டீலிமிட்டேஷன் இங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் நடக்கணும். அப்படின்னா ஒன்று நமக்கு தொகுதியை குறைப்பாங்க, நமக்கு கூட்டினாலும் நம்மளோட அதிகமாக அவங்களுக்கு கூட்டுவாங்க. ஸோ நம்மளுடைய பர்சன்டேஜ் குறையும். இது நடந்துருச்சுன்னா நம்ம வந்து ஒரு வரி கொடுக்குற காலனியா மாறுறதுக்கான ஒரு ஆபத்து இருக்கு. இனியனும் வந்து அதான் சுட்டி காட்டுறாரு. இது நடந்துருச்சுன்னா நம்ம இந்தியா இந்த செட்டப்புக்குள்ள நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஆட்களை வந்து மாறிடுவோம் அப்படின்றது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம நிதி பங்கீடு சொந்தமான விஷயங்கள்லாம் பல வருடங்களாக பேச்சு இருந்துகிட்டு இருக்கு. நம்ம பாதிக்கப்படுகிறோம். ஏன்னா அதிகமாக சாதாரண ஒரு காமன் மேன் எப்படி பார்க்குறோம், நாங்கள் நிறைய இப்போ வரி கட்டுறோம், எங்களுக்கு ஏன் திரும்பி வரலைங்கிறது இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம நியாயப்படுத்தக்கூடிய விஷயம் தான். ஆக்சுவலாக இது வந்து இதை வைத்து நம்ம வந்து பல விஷயங்களை நியாயப்படுத்த முடியாது தான் என்னுடைய டேக். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து நண்பர் இனியன் எனக்கு நல்ல நண்பர் தான். ஒரு திராவிட கட்சியிலிருந்து ஒரு குரலாக கேட்டிருந்தானா, ஒரு மாநில கட்சியோட குரல், திராவிட கட்சி ஒரு மாநில கட்சியோட குரலாக அவர் பேசியிருந்தாருன்னா நான் எனக்கு புரியுது. ஆனால் ஒரு தேசிய கட்சியோட ஒரு பிரதிநிதியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தென்னிந்திய மாநிலங்கள் அப்படின்னு குறிக்கும்போது எனக்கு அது புரியவே இல்லை. முதல்ல வந்து நீங்கள் நண்பர் பீட்டர் அல்மோன்ஸோட எதையும் சொன்னீங்க, வட மாநிலங்கள் அப்படிங்கும்போது ஒரு வரையறை என்ன இருக்குது அப்படிங்கிறது. அதனால தான் நான் திரும்ப வந்து மத்திய பிரதேசத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் உள்ள வித்தியாசம் சொல்கிறேன். பக்கத்து மாநிலங்கள் தான். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற நம்பர் ஆஃப் எம்பிஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி கரெக்டாக இருக்காங்க, அந்த ப்ரொபோர்ஷனேட் கரெக்டாக இருக்குது. ஆனால் மத்திய பிரதேசத்தில் ரொம்ப டோட்டலாக இருக்குது. 8 தொகுதிகளுக்கு தான் ஒரு எம்பிங்கிற மாதிரி இருக்குது. பக்கத்துல மாநிலங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இவங்க எல்லாமே பீகாரில் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வட மாநிலங்களும் முடிவு வந்துட முடியுமா? அப்படி இல்லை. இப்போ தென்னிந்திய மாநிலங்களுக்கு வந்து 24% வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி, கேரளா கம்யூனிஸ்ட் எம்பி பேசுகிறாரு. இது எப்படி செய்ய முடியும்? சாத்தியம் இருக்கும்? மத்தியில் எந்த அரசு இருந்தாலும் இது செய்யறதுக்கான சாத்தியமே இல்லை. நீங்கள் இப்படி ஒரு உத்தரவாதத்தை தர முடியும்? நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மெஜாரிட்டியோட வந்த கவர்மெண்ட்டாக கூட இருந்தால் கூட இவங்களால இப்படி ஒரு உத்தரவாதம் தரவே முடியாது. ஏன்னா தென்னிந்திய மாநிலங்கள் யாருங்கிறது ஒரு டிஃபைனே பண்ண முடியாது. ஆக்சுவலாக நம்மெல்லாம் வந்து ஒரு விவாதங்களில் பேசலாம் முடியா. இப்போ தென்னிந்திய மாநிலங்களில் நீங்கள் மகாராஷ்டிரா சேர்ப்பீங்களா? நிச்சயமாக மாட்டீங்க. ஒடிசாவை சேர்ப்பீங்கன்னா நிச்சயம் முடியாது. ஸோ வட மாநிலங்களில் நீங்கள் மகாராஷ்டிரா ஒடிசா சேர்த்தீங்கன்னா அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ வட மாநிலங்கள்லாம் என்ன, தென்னிந்திய மாநிலங்கள் என்ன, அப்போ கிழக்கு பகுதியில் உள்ள மாநிலங்கள் என்ன, மேற்கு பகுதியில், இது மாதிரியான ஒரு பேச்சளவில் வேணா இருக்க முடியா, ஒரு க்ளீனாக ஒரு பவுண்டரி போட்டு இதுவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு தென்னிந்திய மாநிலம் மட்டும் 24% கொடுத்துருங்க, வட மாநிலங்கள் 24% கொடுங்க, கிழக்கில் இங்கே 24, அப்படிலாம் முடியாது. அகைன் நீங்கள் திரும்ப எங்கே வந்து நிற்கிறதுங்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் தான். எல்லாமே மக்கள் தொகை அடிப்படையில் தான் இருக்குது. நம்ம இங்கே இருக்கிற மாநிலத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அசம்பிளி தொகுதியாக இருந்தாலும் சரி, அது கீழே இருக்க எல்லாமே இங்கே வந்து மக்கள் தொகை அடிப்படையில் தான் இருக்குது. நம்ம நம்பர் ஆஃப் பாப்புலேஷன், நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் அப்படி தான் அரைவ் பண்ணுறோம். இதுதான் வந்து பல மட்டங்கள் அது போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் இதை பண்ணுங்கள், நாங்கள் அதை பண்ண மாட்டோம்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படி நானும் சுற்றி வளைச்சி நான் நேரடியாகவே சொல்கிறேன்,
எம்பி தொகுதிகளோட எண்ணிக்கை வந்து நிச்சயமாக சட்டமன்ற தொகுதி எண்ணிக்கை சார்ந்து தான் இருக்கும். பிஜேபி ஒரு பெரிய விளக்கம் கொடுத்து தான் ஆகணும். அந்த ப்ரோரேட்டாங்கிறது இப்படி தான் அமைய போகுது. ஸோ இதனால வந்து ஒரு பெரிய மாற்றம்லாம் இல்லை. நான் சொல்கிறேன், திரும்ப நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும், சீக்கிரம் நடத்தணும். அப்படி நடத்தினா பல விஷயங்கள் வெளில வரும். நம்ம ஏழை நினச்சிட்டு இருக்க பணக்காரா இருப்பார், பணக்கார, இது எல்லாமே வெளியில் வந்து நம்ம ஒரு இன்றைக்கும் வந்து எல்லாருக்கிட்டையும் நிறைய பேர் டேட்டா இருக்குது. அதை வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்க செய்கிறது கிடையாது. இதை மையமாக வைத்து பல ஸ்ட்ராட்டஜிஸ் நடக்குது. அதெல்லாமே தவறாக போயிட்டு இருக்குது. ஸோ இதனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணுங்கிற ஒரே குரலில் ஒழிக்கணும். அதை யார் செய்ய முடியும் அப்படின்னா பாஜக கேட்காது, நல்லா தெரியும். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சரி 2009 அப்புறம் 2029 அப்புறம் பார்த்துக்கலாம் கூட நினைக்கலாம். இதை கூடுதலாக அழுத்தம் கொடுக்க வேண்டிய இடத்துல இந்தியா கூட்டணி தான் இருக்கு. இந்தியா கூட்டணி சார்பாக நான் அவங்கள்ட்ட ஒன்று கேட்கல, கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் அதை கேஸ்ட் சென்சஸா நடத்துங்கன்றது அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு அவங்களுடைய எம்பிக்கள் கூட்டத்தை நடத்தி அங்கே வந்து நீங்கள் டீலிமிட்டேஷன் பற்றி பேச வேணாம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி, இதெல்லாமே வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகளுக்கு சங்கடமாக இருக்கும், சில கட்சிகள் அட்வான்டேஜ். இன்னைக்கு இதை பற்றிலாம் சொன்னால் ஒரே குரலில் மக்கள் தொகை சென்சஸ் எப்படியா 2026 எடுத்தே ஆகணும், அதுக்கு என்ன ஃபண்டிங்கோ இன்றைக்கி அதை பேசுங்க அப்படின்னு ஒரே குரல், அந்த ஒரு சிம்பிள் அஜெண்டா போதும். அது செய்தாலே போதும், அடுத்தடுத்ததெல்லாம் நன்றெல்லாம் நடக்கும். அதை ஏன் இவங்க செய்ய இது வரைக்கும் நீங்கள் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கூட்டம் நடக்கல, தலைவர்கள் கூட்டம் வந்து டிசம்பரில் நடந்தது. நம்முடைய இங்கே தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் இருந்தப்போ திருமாவளவன் அவர்களே கேட்டுக்கிட்டார், என்னன்னா இங்கே டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி தோல்விக்கு அப்புறம் நீங்க வந்து ஏன் அந்த ஆம் ஆத்மி காங்கிரஸுக்கான சரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் வந்து ஒரு ஆட்சி பறி போனது, சரியா இருந்திருக்கணும் அப்படின்லாம் அதை பத்தி விவாதிக்கிறதுக்கு, இதை பத்தி விவாதிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் கூட்டப்படணும், தலைவர்கள் கூட்டமாக கூட்டப்படலாம் சொன்னாரு. அதை பத்தி எந்த விதமான அப்டேட்டும் வரவே இல்லை. நான் சொல்றேன், குறைந்தபட்சம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் சேர்ந்து பேசணும். ஏன்னா ஒரு கூட்டணி, அவங்க இந்தியா கூட்டணி சார்பாக உள்ள எம்பிக்கள், ஏன்னா நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு வந்த பிறகுமே மிகப்பெரிய கன்ஃபியூஷனு. மம்தா பானர்ஜி வந்து இந்தியா கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா, அவங்க வந்து நான் தலைமையேற்க தயாருன்னாங்க, அதை ஏன் அது வந்து யாரும் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு யாரும் தயாராக இல்லையா. ஓரளவு நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எப்படியுமே இந்தியா கூட்டணினாலே அது ஒரு முகம்ங்கிறது காங்கிரஸ் தான். காங்கிரஸை ஒதுக்கி விட்டு நம்ம வந்து இவ்வளோ பெரிய கூட்டணி கட்டமைக்க முடியாது நிச்சயமாக. ஆனால் அதே சமயத்தில் அடுத்தது யார், நம்பர் 2 யார், நம்பர் 3 யார், நம்பர் 2 திமுக, மம்தா பானர்ஜிலாம் நிறைய பேர் இருக்கு. அவங்களாம் எம்பவர் பண்ணி கொண்டு வந்து தேசிய அளவில் ஒரு எதிர்ப்பாக ஒரு எதிர்ப்பு கூட்டணியாக கட்டமைத்தால் தான் வந்து அது நாட்டுக்கு நல்லது. அதை இவங்க செய்ய தவறுவது என்ன பிரச்சனை? சரத்பவார்லாம் கூட முன் வந்து இருக்கிறாரு, இந்தியா கூட்டணி சார்பாக நம்ம செய்யணும், மம்தா தலைமையாக இருக்கணும் அப்படிங்கிற ரொட்டேஷன் பேசிஸில் பண்ணலாம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, முதல் முறையாக இந்தியா கூட்டணி சார்பாக பாட்னாவில் வந்து கூட்டம் நடத்தும்போது நிதிஷ்குமார் வந்து, அப்போ நான் ஒரு விவாதத்தில் இருந்தப்போ நான் சொன்னேன், ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் வச்சுலாம் வட மாநிலங்களில் இருக்கிற அனைத்து கட்சிகளும், பாஜக எதிரான எல்லா கட்சிகளையும் நிதிஷ்குமாரால் கொன்று திரட்ட முடியும். அதே போல தென்னிந்தியாவில் யார் செய்ய தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது திமுக செய்தி தரப்போ சொன்னார், நிச்சயமாக ஸ்டாலின் அவர்கள் அதை செய்வார் அப்படின்ட்டு. அப்போ உடனடியாக நான் சொன்னேன், அங்கே நிதிஷ்குமார் வட மாநிலங்கள் தென் மாநிலங்களில் ஸ்டாலின் இருந்து எல்லா பாஜக எதிரான சக்திகள்லாம் ஒருங்கிணைத்தார்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு இந்தியா கூட்டணி, வலுவான ஒரு கூட்டணி அமையும் அப்படி சொன்னேன். அது ஏன் அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்கவே இல்லை. நிதிஷ்குமாரும் வெளில போனார் கூட்டணியை விட்டு, அதுக்கப்புறம் அதை இனிஷியேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. நீங்கள் காங்கிரஸால் இந்த விஷயத்தை எடுத்து பண்ணணும், அவங்களால முடியாத போது அதுக்கு அடுத்த நிலையில் உள்ள பிராந்திய கட்சிகள் அவங்க எடுத்து பண்ணணும். இது வந்து நான் முழுக்க அரசியல் தேர்வு தான். அதை நம்ம எந்த அளவுக்கு ஒருங்கிணைந்து ஒரு பாஜகவுக்கு அழுத்தத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வெற்றியே இருக்குது. நீங்கள் நான் பாதையை கூட நான் வந்து கருத்தை மாற்றிக்கிறேன், பாதையை கூட வேறு பாதையில் போகலாம், இல்லை அதில் எனக்கு என்ன உங்களுக்கு இந்த பாதை தெரியல, நாங்கள் அச்சீவ் பண்ண பிறகு நீங்கள் பாருங்கள் நாங்கள் சரியான பாதையில் தான் போயிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு புரியுங்களோட சில மாற்று கருத்துக்கள் சொல்லலாம். எனக்கு அது இல்லை. ஆனால் நீங்கள் இது இங்கே அமைப்பா ஒன்றா வரும்போது இது வந்து மாநில முதல்வர்கள் இல்லை மாநில கட்சிகள், ஒரே மாநிலத்தை சேர்ந்த மாநில முதல்வர்கள் அந்த மாநிலத்தோட மாநில கட்சியிலையும் ஒரே பிரதிநிதியாக கூட்டு உட்கார வச்சு அதன் மூலமாக அவங்கள்ட்டேருந்து நம்மளால் என்ன விதமான ஒரு பையின் ஐடியாஸ் வாங்க முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் இது முழுக்க அரசியல் தீர்வாக தான் நம்ம கொண்டு போனோம். அது கண்டிப்பாக இந்தியா கூட்டணியாகத்தான் கொண்டு போனால் தான் சரியா வரும். இந்தியா கூட்டணி இதை ஒருங்கிணைந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு பார்வை முன்வைக்கிறேன். நான் இனியன் கிட்ட கேட்ட அதே கேள்வி தான் உங்ககிட்ட வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் இந்தியா கூட்டணியினுடைய அந்த செட்டப்பையை பாதிச்சிடாதா? ஏன்னா இந்தியா கூட்டணியில இன்னைக்கு காங்கிரஸுக்கு பிறகு அடுத்த பெரிய கட்சியா எம்பிக்களுடைய எண்ணிக்கையில் இருக்கிறது வந்து அகிலேஷ் யாதவினுடைய சமாஜ்வாதி கட்சி தான். இது கிட்டத்தட்ட இந்த குரல் எப்படி போகுதுன்னா, இல்ல பாஜக இதை எப்படி எடுத்துட்டு போகுதுன்னா, இது உத்தரப்பிரதேசத்துக்கு எதிரான குரல்னு சொல்லிட்டு அவங்க வட இந்தியாவில் எடுத்துட்டு போவாங்க. உத்தரப்பிரதேசத்திலே போய் நின்று பாஜகவினர் பேசதான் போறாங்க. அப்படிங்கும்போது இன்னும் அங்க 2 ஆண்டுகள்ல வந்து சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கு. அங்க இது ஒரு பெரிய ஆயுதமா கூட பாஜகவுக்கு மாறலாம். அப்போ அகிலேஷ் யாதவுக்கு இது தேவையில்லாத ஒரு சங்கடம் தானே? இல்லை, நீங்கள் மற்ற அஜெண்டா பற்றி பேசுனீங்கன்னா நிச்சயமாக எல்லாரும் ஒரு சில மாநில கட்சிகள்
ஒத்துப்போகும், சில பேர் மாற்று கருத்து தெரிவிப்பாங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து டீலிமிட்டேஷன் கூட எல்லாரும் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். மாரி மொழி கொள்கையில் வந்து 2 மாநிலங்கள் பக்கத்து மாநிலங்கள் பீகாருக்கும் இதுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்குமே, உத்தரப்பிரதேசத்தில் வந்து உங்களுக்கு ஆங்கிலம் ஆங்கிரேஜி கட்டாவோன்னு ஒரு இயக்கமே இருந்தது. முலாயம் சிங் யாதவ் வந்து அதை நிறுத்தினார். எங்களுக்கு இங்கிலீஷ் வேணவே வேணான்னு. பீகாரில் அப்படியே ரிவர்ஸில் லல்லு வந்து இங்கிலீஷ் ஸ்கூல்லாம் நடத்த ஆரம்பித்தார். நம்ம இங்கிலீஷ் தான் நம்மளை வந்து அடுத்த நிலையை கொண்டு போவோம் அப்படின்லாம் சொன்னார். ஸோ அதனால் அடுத்தடுத்து பக்கத்து மாநிலங்களிலே வந்து ஒரு மொழியை எப்படி அணுகுவதுங்கிற நிறைய சிக்கலாக இருக்குது. நிச்சயமாக நிறைய சிக்கலுக்கு நான் இதில் எதுவும் மறுக்கவே இல்லை. ஆனால் எல்லாரும் அதுதானே உங்களுக்கு வந்து காமன் மினிமம் அஜெண்டாங்கிறது என்னென்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். அந்த விஷயம் என்னங்கிறதுனா சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதை நடத்திட்டீங்கன்னா மற்றதெல்லாம் நடக்கும். ஒரு விமென்ஸ் பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு, பாஸ் ஆகிறதுக்கு அது ரீசனு. ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பதுக்கு அது ரொம்ப முக்கியம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் அது. ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதோ இல்லை விமன்ஸ்க்கு நான் வந்து கட்சி அமைப்பில் கூட அதிகாரம் கொடுக்குறது கூட ஒரு ஃபேராக இருக்காது. ஸோ அதனால் எல்லாருக்கும் பொதுவான ஒரு கோரிக்கைங்கிறது மக்கள் தொகை நடக்கணும். அது கூடிய எவ்வளோ ஆஸ் ஏர்லி as பாசிபிள். இப்போ ஆரம்பிச்சா 2026 டார்கெட் வச்சா தான் நம்மளால மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் முதல்ல பேச ஆரம்பிக்கலாம். அப்போ பேசும்போது ஒரு சில விஷயங்களில் அந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் இருக்கிற கட்சிகளுக்குள்ளேயே ஒரு உடன்பாடு வரலாம். அப்போ அடுத்த அஜெண்டா நோக்கி போகலாம். இப்படி தான் பண்ணணும். இட்ஸ் டூ லேட். இதை நம்ம ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம்னா பாஜக எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு கூட்டணியா அமைஞ்சிருக்கும். 2022 அறிவிக்கப்பட்ட விஷயம் ரொம்ப லேட்டா இருந்துச்சு. இன்னைக்காவது பண்ணீங்கன்னா கூட ஒரு வலுவா, நமக்கு தேவை ஒரு வலுவான எதிர்கட்சியா இருக்கணும். அதை இதுவரைக்கும் காங்கிரஸால் செய்ய முடியாத போது இந்தியா கூட்டணிங்கிற விஷயத்தை முன்வைத்து நிச்சயமா அதை செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இனியன், இந்த விஷயத்துல வந்து இது அரசியல் ரீதியாக நான் இன்னும் இது அதிகமா பேசணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு பாஜக ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க. சென்னையில கருப்பு கொடி காட்டுற போராட்டமா இருக்கட்டும். ஏன்னா கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் இங்க வந்திருக்கிறார். காவிரி விவகாரம் தொடர்பாக அவங்க பாஜக வந்து பேசியிருக்காங்க. அதே மாதிரி வந்து கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டு எல்லையில் கொட்டப்பட்டது தொடர்பாலாம் எதுவும் பேசலை அப்படிங்கிற பார்வையை முன் வச்சிருக்கிறாங்க. ஒரு மாநில அரசினுடைய தோல்வியை மறைக்கிறதுக்காக தான் இதை வந்து ஒரு ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி தான் பாஜக வந்து டிஃபைன் பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல நீங்க என்னன்னா, பல பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் உதவியா இருக்கும்ன்றத நம்ம பார்க்கணும். ஜனநாயகம்ன்றது ஒரு ப்ராசஸ் தான். அது வந்து ஒரு முடிவாக இருக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் அதை போக முடியும். கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் அது இயற்கையாகவே. அப்போ கேரளாவோட பிரச்சனையோ அல்லது கர்நாடகா மேகதாது பிரச்சனையோ எல்லாமே இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன்ஸ் மூலமாக அதை தீர்க்க முடியும் என்கிற ஒரு வழிவகை இருக்கிறது. இந்த மாதிரி நமக்கு சில விஷயங்களை ஒன்று சேர்ந்து நிற்கும் பொழுது அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நமக்கு நிச்சயமாக அந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியும். அப்போ இது இன்றைக்கு ஒரு தேவையான விஷயமா இருக்கு. ரெண்டாவது, ராம்கேஷ் சொல்லும்போது திருப்பி ஒரு ரொம்ப தெளிவா இருந்தார். என்னன்னா வந்து இந்தியா கூட்டணி தான் அதை முன்னெடுத்து செல்லணும்னு அவர் சொல்றாரு. இங்க நாங்க இந்தியா கூட்டணி இதை முன்னெடுக்க இயல்பாகவே முடியாது என்கிற சூழ்நிலை இருக்கின்றத அவர் ஏன் புரிஞ்சுக்க மறுக்கிறாருன்னு எனக்கு தெரியல. இல்ல ஆக்சுவலா இனியன் ஒரு சின்ன கரெக்ஷன். ராம்கி சார் வந்து இந்த பிரச்சனைன்னு மட்டும் சொல்லல, இந்தியா கூட்டணி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாரு. நீங்க தேர்தல் காலத்துல பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியா உருவானீங்க. நீங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு, பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு, ஒரு எதிர்கட்சியாகவும் வந்து இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணியா செயல்படணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறார். இல்ல பார்லிமெண்ட்ல இன்றைக்கு பாஜகவுக்கு எதிரான குரலை எழுப்பது இந்தியா கூட்டணியாகத்தான். எந்த கட்சிகளும் தனித்தனியாக எந்த குரலையும் எழுப்பல. டீலிமிட்டேஷனை தவிர்த்து மற்றபடி எல்லா கட்சிகளும் ஒரே குரலோட தான் பார்லிமெண்ட்ல குரல் எழுப்புறாங்க பாஜகவை நாங்க பதிவு பண்ணிக்கிறேன். ரெண்டாவது, இது வந்து பாதிக்கப்படுகின்ற மாநிலங்களோட பிரச்சனை. இப்போ ராஜஸ்தானுடைய காங்கிரஸ் கட்சி தலைவரோ அல்லது கர்நாடகாவுடைய காங்கிரஸ் கட்சி தலைவருக்குமே முரண்பாடுகள் இருக்கலாம் இந்த டீலிமிட்டேஷன்ல. நிச்சயமாக அது இருக்கும். அதுதான் ஜனநாயகம் நாங்க சொல்றோம். அப்போ கர்நாடகா இதுக்கு முன்னெடுப்பதற்கான தான் பாதிக்கப்படுகிறோம் என்ற இடத்துல இருந்துதான் அதான் நான் முதலே சொன்னேன். இது பாதிக்கப்படுறவங்களுக்கும் பாதிப்பை உள்ளாக்குற அந்த நரேட்டிவ்க்குமான ஒரு பெரிய ஒரு டிபேட் இது. அதை வந்து நம்ம இப்படிதான் கொண்டு போக முடியும். இதை சரி செய்ய முடியும். இது சரி செய்ய முடியும். பாஜக நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேஷ்லயோ மத்திய பிரதேஷ்லயோ போயிட்டு இந்த மாதிரி நிறைய செட் பண்ணுவாங்க. ஏன்னா எலெக்ஷன் வருதாங்க, நிச்சயமா செட் பண்ணுவாங்க, அதை மாற்று கருத்து இல்ல. அப்போ அதை புரிய வைக்க வேண்டிய இடத்துல அங்க வந்து மற்ற கட்சிகள் இருக்கிறது. அதுதான் ஜனநாயகம் நான் சொல்றேன். அப்போ நீங்க அதை புரிய வைக்க தவறிட்டீங்கன்னா அப்போ பிஜேபி தான் மீண்டும் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த கூட்டத்துடைய நோக்கம் என்னன்னா, நம்ம ஒரு பாடம் புகட்டுறோம் அல்லது ஒரு புரிதலை ஏற்படுத்துறோம் வட இந்திய மாநிலங்களுக்கு அப்படின்ற அதோடைய முதல் படிதான் அது. இரண்டாவது படி நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி தன்மையோட இதை ஆதரிக்குமா? நிச்சயமாக ஆதரிக்கும்.
ஏன்னா எங்களுக்கு சார் சொன்ன மாதிரி தென்னிந்தியாவை சார்ந்த ஒரு மாதிரி ஒரு தென்னிந்திய அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு மாதிரி ஒரு பேசாரு என்ன அவர் வந்து பாயிண்ட் பண்ணியிருந்தார். காங்கிரஸ் கட்சி இந்தியாவினுடைய கூட்டாட்சியத்தை நம்புகிறது, இந்தியாஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் நாங்க நம்புறோம். அப்போ ஒரு மாநிலம் உயர்ந்து ஒரு மாநிலம் குறைவதற்கான ஒரு ஸ்பேஸை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளாது அப்படின்றத நான் தெளிவா இருக்கிறேன். ஏன்னா பிஜேபி தேசியத்தை பார்க்கின்ற விதமும் காங்கிரஸ் தேசியத்தை பார்க்கின்ற விதத்துக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. நாங்க பன்முகத்தன்மையை கொண்டாடுகின்ற ஒரு கட்சியாக இருக்கும், மாநிலங்களை கொண்டாட ஒரு கட்சியாக இருக்கும். அப்போ ஒரு மாநிலம் பாதிக்கப்படுது, ஐயா எங்களுக்கு பாதிக்குன்னு கதறும் போது அந்த மாநிலத்துக்காக கூட நிற்பதுதான் அரசியல் நீதியாக நாங்க பாக்குறோம், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸாக நாங்க பாக்குறோம். அப்போ அதன் அடிப்படையில இதுக்கு நிச்சயமாக காங்கிரஸ் துணை நிற்கும். தேவைப்படும் பட்சத்துல இந்தியா கூட்டணி இதுக்கு நிச்சயமாக ஆதரவளிக்கும், எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. இனி எனக்கு நான் இந்த கேள்வியை முதல்ல கேட்டிருக்கணும். இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியினுடைய உருவாக்கமே வந்து எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. தமிழ்நாடு அரசு இதில் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டதை பாருங்களேன். தமிழ்நாடு அரசு இதை நடத்துது. மற்ற மாநிலங்களில் வந்து ஆளுங்கட்சிக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க, எதிர்கட்சிக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு, பிஆர்எஸ்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஆந்திராவில் வந்து தெலுங்கு தேசத்துக்கும் அழைப்பு விடுத்தாங்க. சந்திரபாபு நாயுடு கட்சிக்கு, அதை தாண்டி வந்து ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது, ஜனசேனாவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு அரசு மட்டும் இதில் கலந்துக்கிறது. இது இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி வந்து ஃபுல்ஃபில் ஆகுமா? தமிழ்நாட்டில் இதை எதிர்க்கிற மற்ற கட்சிகளினுடைய நிலைப்பாடு என்ன? அதை வந்து தமிழ்நாடு அரசே பிரதிநிதித்துவப்படுத்தும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டோமா? இல்லைங்க. என்னன்னா தமிழ்நாடு அரசு வந்து ஒரு பிரதிநிதி. யாருக்கான பிரதிநிதி? தமிழ்நாடு மக்களுக்கான பிரதிநிதி, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளுக்குமான பிரதிநிதி. இந்த ஐடென்டிட்டிக்கு பின்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்திட்டார். அப்போ எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த கூட்டத்தினுடைய தலைவராக அல்லது இந்த இயக்கத்தினுடைய ஒரு முன்னோடியாக முதலமைச்சரை நியமனம் செஞ்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மற்ற மாநிலங்களிடம் பேசும்போது அங்க இரு கட்சிகள், அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சியா இருந்தாலும் கூட உங்களிடையே இருக்கின்ற அந்த அரசியல் மோதலை தாண்டி மாநில உணர்வுகள் கூட நீங்க வரணும் என்கிற ஒரு, எப்படி தமிழ்நாட்டுல பிஜேபி நாம் தமிழர் தாண்டி மற்ற எல்லா கட்சிகளும் ஒரு கூட்டத்துல பங்கெடுத்தாங்களோ, இந்த டீலிமினேஷனுக்கு எதிரான கூட்டத்துல பங்கெடுத்தாங்க, அந்த மாதிரி நீங்களும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறைகோலை விடுறாரு தமிழ்நாட்டுல. அப்போ இது வந்து ஒரு ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் இப்படித்தான் நடக்கும் இது. அப்ப ஆந்திரால போய் நம்ம அழைப்பு விடுத்திருக்கோம். அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க நமக்கு வந்து திரும்பி இருக்கிறாங்கன்றது பெரிய கேள்வி. நாங்க மேல கூட்டணியில இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒடிஷா பேசும்போது சொன்னா, ஒடிஷா வந்து வட இந்திய மாநிலமா தென்னிந்திய மாநிலமான்னு கேட்டிருந்தார் ராம்கிஷோர். ஆனா ஒடிஷா மாநிலத்துல போய் அதுக்கான அழைப்பை விடுத்தாங்க தமிழ்நாடு அமைச்சர்கள். அப்ப நாம இங்க வட இந்தியாவை தென்னிந்தியா என்பதை தாண்டி இங்க யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கான குரல் எழுப்புறோம். அது அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாக்குறது தென்னிந்திய மாநிலங்கள். அதனாலதான் நம்ம தென்னிந்தியா நம்ம கோட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, நீங்க இன்னும் வந்து அண்ணாமலையினுடைய அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல, அண்ணாமலையினுடைய பாஜகவினுடைய குற்றச்சாட்டு மாநில அரசினுடைய தோல்வியை திசை திருப்புறதுக்காக இந்த விஷயங்களை பண்றாங்க அப்படின்றதுக்கு வந்து திமுக கூட்டணி தான் பதில் சொல்லி ஆகணும். இல்ல மாநில அரசு தோல்வின்னு அவர் எதை மீன் பண்றாருன்னா, ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு மாநில அரசின் தோல்வியை நம்ம அந்த அரசு முத்திர குத்த முடியாது. எந்த மாநிலத்தையும் முத்திர குத்த முடியாது. அப்படி பார்த்தா நீங்க யூபி, பீகார் போன்ற வட இந்திய மாநிலங்கள் லா அண்ட் ஆர்டர் மிகவும் கெட்டு, சட்டம் ஒழுங்கு மிகவும் கெட்டு, சீடு கெட்டு போயிருக்கு. அப்ப அதை வச்சுட்டு நீங்க பிஜேபி மேல முத்திர குத்த முடியுமானா அது மிகப்பெரிய விவாதத்துக்கு உட்படுது. இங்க இந்த மாநில உரிமைகளை சார்ந்து எடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையை முதலமைச்சர் இருக்கிறார் போது இதை குறைஞ்சபட்சம் ஆதரிக்கணும். நீங்க கூட்டத்துக்கு வர வேண்டாம், நீங்க வந்து இதுக்கு வந்து பெரிய அளவுல பங்கெடுக்கணும் அவசியம் இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு ஆதரவு, மாநில உரிமைகளை சார்ந்து ஒரு ஆதரவு இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வளர்ச்சியாக இருக்கும்ன்றதான் நாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம திசை திருப்புறாங்கன்ற போன்ற கருத்துக்கள் உங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லைன்றதை எங்களுக்கு காமிக்குது. அண்ணாமலைக்கு உடன்பாடு இல்லை. அவர் வந்து பாஜக கட்சியை சார்ந்தவர். நாளைக்கு வந்து வட இந்தியாவில வந்து சீட்டுகள் உயர்ந்து தென்னிந்தியாவுக்கு சீட்டு குறையும் பொழுது அவர் என்ன பண்ணுவாருன்னு அவரை தான் கேட்கணும். அப்போ அன்றைக்கு அவருக்கே குரல் எல்லாம் போகும், அண்ணாமலைக்கே வாய்ஸ் எல்லாம் போயிடும் நாடாளுமன்றத்துல. அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ராம்கி சார், நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது பாஜகவுக்கும் சேர்த்து போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இனியன் வந்து இது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கிறார். இது அடுத்த கட்டமா எப்படி நகர வாய்ப்பு இருக்கு? இது தேசிய அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போற ஒரு நிகழ்வு தான். ஏன்னா 5 மாநிலங்கள் ஒரு இடத்துல சேர்றது அப்படின்றது, நீங்களே வந்து நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் கடந்த கால விஷயங்களையும் வந்து சுட்டிக்காட்டினீங்க. ஒரு மாநிலங்களினுடைய கூட்டமைப்பா ஒரு முன்னெடுப்பு நடத்தப்பட்டப்போ அது பெரிய அதிர்வுகளை வந்து ஏற்படுத்துச்சு. ஒரு யூனியன் பிரதேச அரசு வந்து கலைக்கப்பட்டுச்சு. ஸோ இது அடுத்த கட்டமா இது எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? அடுத்த கட்டம்னா அது எந்த அளவுக்கு வந்து இந்த முதல்வருடைய கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய
முதல்வரால் ஆகட்டும் இல்லை அந்த கட்சிகளாகட்டும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிற பொறுத்த நகரும்னு பார்க்குறோம். அவங்களுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு கிடைக்கும் பார்க்குறோம். ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம வந்து இது எங்கன்னா ஒரு அரசியல் பிரச்சனை அப்படிங்கிறது, அரசியல் பிரச்சனைங்கும் போது ஒரு எப்படி கொண்டு போகும்னா அது பாஜக வெர்சஸ் திமுக அப்படின்னு வரும்போது அரசியல் ரீதியாக அவங்க வந்து பாஜக எதிர்க்கக்கூடியவர்களும் கூட இருப்பாங்க. அது கர்நாடகா ஆகட்டும் எந்த கட்சி அங்கே இருந்தாலும் அவங்க அரசியல் ரீதியாக வரும்போது நிற்பாங்க. ஆனால் இதை வந்து தேசிய அளவில் வந்து பாஜக வெர்சஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற இடம் இருக்கும்போது இப்போ காங்கிரஸை வந்து சைட்லைன் பண்ணிட்டு திமுக வருதோ அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து விட்டால் அப்போ வந்து ஒரு பெரிய சிக்கலாகும். அது வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஆனால் எதனால நான் சொல்கிறேன்னா இப்போ இந்த நேரத்தில் இதை எழுப்பதற்கான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நம்ம வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கான்னு நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பண்ணி தான் ஆகணும். இதை நீங்கள் சென்ற ஆண்டு செய்திருந்தால் மிகப்பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்க சார். இதே நீங்க ப்ரீமெச்சூர்னு சொல்றீங்க, இப்ப சென்ற ஆண்டுன்னா அது இன்னும் ப்ரீமெச்சூர். நான் எப்படின்னா ஒரு அமைப்பா சொல்றேன், ஒரு அமைப்பா ஒரு பாஜக அதாவது இந்த விஷயங்கள் எல்லாமே சென்ற ஆண்டுகள் இருந்தது தான். மாநிலக்கான நிதி பதிக்கீடு செய்யட்டும், NEP சம்பந்தமான விஷயங்கள், மொழி சார்ந்த விஷயங்கள்ல சிக்கல் இருந்தது, எல்லாமே டீலிமிட்டேஷன் தான் இப்ப நம்ம பேச ஆரம்பிச்சோம். டீலிமிட்டேஷன் அவங்க 2023 பேச ஆரம்பிச்சாங்க. அப்பவே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நம்ம தலைக்கு மேல கத்தி தொங்குதுன்றத சொல்லிட்டாரு. ஆமா, இப்போ வந்து அவங்க அதை மெட்டீரியலைஸ் பண்ணிருக்காங்க. எதிர்ப்பு இல்ல, நான் என்ன சொல்றேன், இந்த விஷயம் பேசுறதுக்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் சென்ற ஆண்டு இருந்தது. நான் எதுக்குள்ள ஒரு அரசியல் ரீதியா நான் பாக்குறேன், ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு நெருக்கடி திறக்கப்பட்டிருக்கும். இப்ப இன்னைக்கு நடந்ததுன்னா ரொம்ப டூ லேட் தான். நான் சொல்றேன், இல்லன்னா நீங்க என்ன கன்க்ளூட் பண்ண விரும்புறீங்கன்னா 2024 மக்களவை தேர்தலுக்கு பண்ணாம 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக பாஜக எதிர்ப்பு கூர்மைப்படுத்துறதுக்காக திமுக பண்ணுதுன்னு சொல்றேன். அப்படி என்று நான் சொல்லல. கருத்து அப்படியான புரிதலை தான் ஏற்படுத்துது. அப்படி நடத்துவதாக திமுக அப்படி ஒரு பாதையில் செல்வதாக மற்ற மாநில கட்சிகள் நினைத்து விட்டால் அது கை கொடுக்காது. இப்போ இவங்க அரசியலுக்காக பண்றாங்கப்பா, இங்க ஊர்ல வந்து அசம்பிளி எலெக்ஷன் வருது, அதற்காக இதை கையில் எடுத்திருக்காங்க, அதனால் பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துது என்று கர்நாடகாவில் உள்ளவங்களும் தெலுங்கானா உள்ள கட்சிகளும் ஆந்திரா உள்ள கட்சிகள் நினைத்து இருந்தால் அவங்க சரியான போதிய சப்போர்ட் தரமாட்டாங்க. இல்ல அவங்க நினைக்கிறதுனா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சப்போ அவங்களுக்கு போய் அழைப்புதல் கொடுத்தப்போ அவங்களுக்கு அந்த இது வந்திருக்கும். இப்போ தெலுங்கானாவுக்கு தேர்தல் முடிஞ்சு நம்ம 1 வருஷம் கூட ஆகல. 1 வருஷம் கூட தெலுங்கானாவுக்கு தேர்தல் முடிஞ்சு இப்பதான் 1 வருஷம் ஆயிருக்கு. ஆந்திராவுக்கு தேர்தல் முடிஞ்சு இன்னும் 1 வருஷம் வந்து ஆகல. எல்லாருமே வந்து தேர்தலுக்கு இன்னும் தூரமா தான் இருக்கு. பஞ்சாபுக்கு வந்து இன்னும் 2 வருஷம் இருக்கு. இது திமுக தேர்தலுக்காக பண்ணுது, 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக இவங்க பண்றாங்க அப்படின்னா அவங்க இதுக்கு வந்திருக்க மாட்டாங்கல்ல. இல்ல, வந்திருக்க மாட்டாங்க. இப்போ மீறி வராங்கன்னா என்ன காரணம்னா இது எல்லாமே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தினால அவங்க வராங்க வழிய இது தமிழ்நாட்டு நலன் பாதிக்கப்படுது, இல்ல நம்ம மாநிலங்களுடைய பாதிக்கப்படுது, இல்லைன்னா வேற எந்த மாநிலங்களாலும் இந்த டீமிலிட்டேஷனால் நிறைய மாநிலங்கள் பாதிக்கப்படுது, அதனால நாங்க ஒன்று கூடி வருகிறோம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கிறதா நான் பாக்குறேன். NTPJP என்ன கன்க்ளூட் பண்றாருன்னா, இந்த காரணங்கள் எதுவா வேணாலும் இருக்கலாம், டிலிமிட்டேஷனா இருக்கலாம், நிதி பங்கீடா இருக்கலாம், ஆனா இதனுடைய ஒட்டுமொத்த நோக்கம் இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளின்னு இதை வந்து கன்க்ளூட் பண்ண விரும்புறேன். ஆமா, அப்படி இருக்கிறதுனால தான் இது ஒரு யுனைட்டா கொண்டு வர முடியுது. அது இல்லைன்னா வந்து இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கான விஷயமோ அப்படிங்கிற மாதிரி சுருங்கி போயிடும். இது வந்து ஒரு முழுக்க டெல்லியில் ஆட்சியில் இருக்கிற பாஜக எதிரான ஒரு குரல் அப்படிங்கிற விஷயம் திரும்ப வரும்போது தான் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது. நான் என்ன சொல்றேன், அப்படி ஒரு ஒருங்கிணைப்பு சாத்தியம் அப்படின்னா அதை நம்ம சென்றான்னு செய்திருக்கலாம், இந்தியா கூட்டணி சார்பாக செய்யலாம், இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. நன்றி சார். இனி உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து, நீங்க என்ன மாதிரியான காரணங்கள் வேணாலும் சொல்லலாம், என்ன முகமூடினாலும் போட்டுக்கலாம், அதனுடைய உண்மையான முகம் வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ராம்கி சார் நகர்த்த சுருக்கமா. இல்ல, இது பாஜக எதிர்ப்பு நம்ம முடிச்சிடக்கூடாது. பாஜக எதிர்ப்பு என்பதை தாண்டி இது சர்வாதிகாரத்துக்கான எதிர்ப்பு, எதிர்ச்சதிகாரத்துக்கான எதிர்ப்பு, பிஜேபியோட சித்தாந்தத்துக்கு எதிரான எதிர்ப்புன்னா நாம இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காலத்துல திமுக வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருந்த சமயங்கள்லயே அன்னைக்கு காங்கிரஸ்க்கு எதிரான பல விஷயங்களை ஈடுபட்டிருக்காங்க. எதுக்காகனா அடிப்படையிலேயே வந்து இவங்க அணிசேரி நடத்திருக்காங்க. அப்போ வந்து அதிகாரத்துல யார் இருந்தாலுமே அதிகாரத்து துஷ்பிரயோகம் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு எதிராக முன்னெடுக்கணும்ன்ற மாதிரியான நடவடிக்கைகள் தென்னிந்தியால இருந்து எப்பொழுதுமே இருந்திருக்கு. அப்போ இது வந்து புதுசு இல்லை, நாங்க அதை புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில தான் நாங்க பேசுறோம். அப்போ இது ஒரு முதல் படிதான். ஏன்னா நீங்க இந்த கூட்டத்தினுடைய லோகோ டிசைன் பண்ணதுல ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க, ஃபேர் டீலிமிட்டேஷன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டின்னு போட்டிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டினா பொறுத்து இருந்து பாருங்கன்னு அர்த்தம். அப்ப 2வது இருக்கு, 3வது இருக்கு, 4வது இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம அதை பொறுத்திருந்து பார்ப்போம். அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்னும் நிறைய மாநிலங்கள் உள்ள வரலாம். இன்றும் இது குறித்து குரல் தேசியம் முழுக்க எழலாம். ஏன்னா வடகிழக்கு மாநிலங்கள் முக்கியமா இதுல வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு, வடகிழக்குல இருக்கக்கூடிய 7 மாநிலங்களும் இதுல வந்து அணி சேர்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உள்ளது. ஏன்னா இது அவங்க 70 ஆண்டுகள் கோரிக்கை. இது 70 ஆண்டுகளாக இந்த இந்தியா ஒன்றிய அரசோட குடியரசோட முட்டி மோதிட்டு இருக்கிற மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள். அப்போ நீங்க எக்ஸ் ட்விட்டர்ல போய் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் முழுமையான ஆதரவு அளிக்கிறாங்க.
இந்த டீலிமிட்டேஷன் இது கூட்டத்துக்கு. அவங்களும் உள்ள வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை மூவ்மெண்ட் வந்து நடத்த போகுதுன்றதுல எனக்கு 1% டவுட் எனக்கு இல்லை. நன்றி இனியன். இந்த நீங்களே சொல்லியிருக்கீங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி கூட்டம் தான். அடுத்தடுத்த கட்டமாக இது எப்படி நகருது, தேசிய அரசியலில் இது என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். 2 பேரினுடைய இணைவுக்கும் கருத்து பேருக்கும் மிக்க நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.